வெற்றிவேல் முருகனுக்கு முதல் வாக்கில் கொண்டு வரும் எப்பா அப்படி நம்ம மனசுல நினைச்ச கல்யாணத்தையும் முடிக்கணும் தொழிலுக்கும் கேட்டு வந்திருக்கோம் யாருப்பா கல்யாணம் உட்காருப்பா பக்கத்துல நெருங்கி உட்காரு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தள்ளி உட்காருப்பான் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் அப்படி குடும்பத்தை பார்த்தால் 7 ஆண்டுகளும் ஓய்வு இல்லாம உழைப்பு இருந்தாலும் ஒரு ஊதியம் மிச்சம் இல்லை உண்மையா பையா கருப்பசாமி ஏற்கனவே வந்ததெல்லாம் வாழ்க்கை வழிகிற மாதிரி போயிட்டு சத்தமா சொல்லணும் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லி போயிடுச்சு அப்படி கருப்பசாமி நீ அமைச்சு கொடுக்க ஒரு வாழ்க்கையை நான் நினைச்ச வாழ்க்கை அமைச்சு ஒரு மாதிரி கேட்டு வந்திருக்கேன் உண்மையா பையா கால கருப்பசாமி அமைச்சு கொடுத்து அப்படி தொழில நல்லவரை பார்த்து என்னப்பா செய்வேன் நான் கருப்பசாமி ஏற்கனவே உன் இடத்துக்கு மேக்க ஒரு சோலையில இருக்கேன் உண்மையா பையா முதல்ல அதை ஒத்துக்கா அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தாலும் குடும்பத்துல அப்படி வந்து பார்த்தாலும் இப்போதைக்கு தனிச்சுதான் இருக்கணும் குடும்பம் 3 குடும்பம் உண்மையா பையா தனிச்சுதான் வாழ்ந்துருக்கணும் அப்படி வரக்கூடிய பலன் எனக்கு பின்னால் பல அவமானங்களும் கண்டு போயிருக்கணும் உண்மையாப்பா அப்படி வரக்கூடிய இனி எனக்கு ஒரு மனசுக்கு ஏற்ற வாழ்க்கையை அமைச்சு தரணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி வந்திருக்கியாப்பா அமைச்சு கொடுத்து என்னப்பா நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் அப்படி அமைச்சு கொடுத்து கருப்பசாமி வாழ வச்சா போதுமாப்பா அப்படி எந்த குறையில்லாம காப்பாத்தி உன்னுடைய தொழிலும் பார்த்தேன் 2 பேரும் நீ கூட்டிட்டு போற தொழில் தான் பார்க்க உண்மையா பையா யாருக்கிட்டே அடிமை தொழில் இல்ல சத்தமா சொல்லுப்போம் கருப்பசாமி காவலுக்கு இருந்த மாதிரி உன் சொடனையும் கூட இருக்காரு அப்படி வரக்கூடிய ஒரு தெய்வத்தை சுமந்து வரணும் உண்மையாப்பா என்ன சாமி ஆடுவ என்ன சாமி என்ன சாமி பார்க்க முடியல அதான் நான் தான் சொல்லிட்டேன் முதலே சொல்லிட்டேன் அப்படி அவரை சொல்லு நான் தான் முதலே சொல்லிட்டேன் டே 18 கருப்பசாமி நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன் இல்லையாப்பா சரி எப்ப அதுல வரக்கூடிய பலனும் ஒரு இடத்துல காமிச்சு நம்ம குலதெய்வமா கும்பிடக்கூடிய பலன் இருக்கு அடுத்து போனது 3 பேர் ஒரு இடத்துக்கு கும்பிட போனீங்க உண்மையா சத்தமா சொல்லணும் கருப்பசாமி கூட இருக்கேன் என்ன மீறி போக முடியாது அப்படி குடும்பத்துல ஒரு இழப்பு வந்திருந்தாலும் ஒரு கண்ணியை வரவிடாம வச்சு தப்பு தான் உண்மையா நடந்திருக்கு அப்படி வரக்கூடிய பலனை அமைச்சு கொடுத்து கருப்பசாமி நல்லபடியா அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா எண்ணி 2 மாசத்துல பேச வச்சு கொடுத்து அப்படி விட்டு போனது நமக்கு தொடங்கி வந்தா கருப்பசாமிக்கு என்ன செய்வேன் ஒரு அன்னதானம் போடணும் ஆடி அமாவாசைகளை கருப்பசாமி முடிச்சு தரேன் கூட இருக்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வேலை இல்லாம யாரா ஒருத்தன் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கானே மேக்கது வேலைக்கு போயிருக்கானா சரி கருப்பசாமி வழக்குல பார்த்தேன் ஏற்கனவே அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பொண்ணு பொருள் இறந்துட்டான் உண்மையா பையா மது மது இது 2லையும் மோசமானது உண்மையா சத்தமா சொல்லணும் இழந்தது அதுலதான் அதனாலதான் கருப்பசாமி வாக்குட்டாரு உன் குடும்பத்துல கருப்பசாமியோட அருள் இருக்க போய் அப்படி உனக்கு வந்த வாகனத்துக்கு இந்த கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்துருக்கேன் குற்றாலம் போற வழி அவன் வரலாறு சொல்லணும்லப்பா ஏதோ போனாரு கருப்பசாமி எனக்கு வாழ்க்கை அமைச்சு என் பேர் கெட்ட பேர் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா கூடி சீக்கிரம் பேச வச்சு நல்லபடியா முடிச்சுட்டாரு வேற என்ன கேட்கணும் வேற கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் சரியில்லாம இருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அதனால துபாய் இருந்து வந்திருக்கேன் 2-3 நாளா காலைல வந்து போன கேட்கறேன் 2 தடங்கள் முடிச்சு தான் போனேன் உண்மையா 2 தடங்களும் முடிச்சு தான் போனேன் அப்படி வழக்காடி பார்த்தேன் வேலை பார்த்த இடமும் அப்படி நம்ம மச்ச அங்கேயும் 3 இடத்துல வேலை பார்த்தேன் சத்தமா சொல்லணும் உண்மைதான் 3 இடத்துல வேலை பார்த்தா வடக்க பார்த்த ரூம்ல முதல் ரூம்ல தங்கி இருந்தேன் முதல் ரூம்ல உண்மையா பையா கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா அப்படி வாழ்க்கை அமைச்சு தரேன் இனி கொடுக்கறது எல்லாத்தையும் விட்டுற மாட்டியா இனி பணமோ காசோ பொருளோ எது கொடுத்தாலும் இதுக்கு முன்னாடி போன மாதிரி போயிட மாட்டியா அப்படி போனா இனிமே கிடைக்காது ஏன்னா 7 ஆண்டுகாரம் கஷ்டப்பட்டதுக்கும் பணம் இல்லாம ஆகி போச்சு உண்மையா பையா ஒரு இடத்த கூட விலை பேசக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா அதெல்லாம் முடிச்சு கொடுத்து இனி எந்த ஒரு இதுலமே யாரையும் ஆதாயம் தேடி போகக்கூடாது சுடலை கிட்ட கும்பலாம் நான் இல்லைன்னு சொல்லல என்கிட்டயும் சுடலை இருக்காரு இருக்காரா சிவனபுரி சுடலை என்கிட்டயும் இருக்காரு சுடலை பத்தி குத்தம் இல்ல ஆனா ஆதியில வந்த குடும்பத்துல கருப்பசாமி காவல்னால இது வரைக்கும் ஒரு உயிர் சேர்த்த நான் விடல உண்மையா உண்மையா பையா தகப்பாடியில 2 1 அழிஞ்சு போச்சு அதை விட்டு அது என்ன மதிக்காத கூட்டம் சரி இப்ப நான் என்ன செய்யணும் உனக்கு நீ கேட்டு வந்த வாக்கு வரணும் கொடுத்துட்டேன் எனக்கு வாக்கு வரணும் கத்தியா நல்லா இருக்கியா சரி உடம்பு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஊசி போட்டுறியா அப்போ சரி வேற என்ன கேட்கணும் உடம்புல பிரச்சனை தெரியணும் சரி நல்ல வாழ்க்கை அமையணும் கையை கொண்டா எங்கேயே பிடிக்காத நான் வாங்கையே பிடிக்குமா நீ எங்கேயே பிடிக்காது கருப்பசாமி நேரம் விடுறா கையை முடிச்சு வைடா அப்படி இருக்குமாப்பா சரி எப்போ வயிறு நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை
3 வாரம் இந்த கர்ப்பசாமி பார்க்கறது கொஞ்சம் நல்லா ஆக்கி தரேன். உத்தரவு ஆயிட்டு அமாவாசை வந்துருக்காப்பா. அமாவாசை எந்த இல்லாம கர்ப்பசாமி நல்லா ஆக்கி கொடுத்து நெஞ்சு படப்படப்பு நெஞ்சு வலியும் இருக்காது. இதான பிரச்சனை. காப்பாத்தி இருந்தா என்ன சிவா கர்ப்பசாமி நல்லபடியா ஒரு அண்டதானே போட்டணும். நான் ஜாமி தானடா. சரி கொண்டா. நானும் கையை தொட்டு அடிச்சிட்டோம்னா அந்த வாக்க கர்ப்பசாமி நிறைவேற்றி கொடுப்பேன். 2 கனியும் வச்சுட்டு வா. முருகபெருமான் வந்து நிற்காரு. போயிட்டு வரலாம். சரி கர்ப்பசாமி ஆமா எல்லாம் சொல்லிட்டேங்க. சரக்குங்க ஒண்ணு இல்லையா? சரக்கு இல்லையா? சரக்கு ஊத்து அப்படி இருக்குமாப்பா. இப்ப எசைக்கமோ யாரும் ஆடுறவங்க இருக்காங்களா? எசைக்கம்மா ஆடுறவங்க யாரும் இருக்கீங்களா? இது இருக்கா? யாரா இருந்தாலும் வரலாம். என்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்டா. இல்ல மாலையெல்லாம் போட்டுட்டு எங்கேயாவது சன்னியாசமா போலான்னு முடிவு பண்ணிட்டியா? கருப்பசாமி மேல நம்பிக்கை இருக்கா? நான் கருப்பசாமி சுடலசாமி மாதிரி இல்லை. சொன்ன வாக்கு காப்பாத்தினா கருப்பசாமி கொஞ்சம் தெருவில் ஓட விட்டுருவேன். அதனால தான் ஒரு 5 நாள் ஓட விட்டேன். உண்மையா எத்தனை நாள்? 5 நாள். ஏன் கணக்கில் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு. 8 நாள் போகிறோம். கருப்பசாமி கணக்கில் 5 நாள். என்னப்பா செய்யணும்? உன்னுடைய குடும்பத்தை அப்படி எத்தனை தடவை நான் பார்த்தாலும் என் சொல்லுக்கு கொஞ்சம் கட்டுப்பட மாட்டேங்கானே. உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? பொண்ணு பொருள் அடித்தர கருப்பசாமி இப்படி வாக்கு கொடுக்க முடியல. யாராவது நல்ல ரெண்டு போறாங்களா கருப்பசாமி? சரியா தானே வாக்கு கொடுக்க. உண்மையா இல்லையா? ஏதோ நடக்காத பிள்ளை உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு குடும்பத்துல இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ ஒரு எண்ணத்தை தோண்டிக்கிட்டான். உண்மையா பையா? எதுவுமே இல்லாத காரணத்தை வேலையை விட்டுட்டு போனான்னு சொன்னா எது போனாலும் பரவாயில்லன்னு அலைதான். உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லணும். உன்னுடைய பிறந்து வளர்ந்த இடத்து பக்கத்துல எசைக்கம் இருக்கலாமா? எசைக்கம்மன் கோயில் இருக்கா? இருக்கா? போற வழியில என்ன சொல்லுத மேக்கா கருப்பசாமி குதிரை விட்டோம்னா எல்லாம் ஜட்ஜி சொல்லிவிடுவேன். மேக்க இருக்கா அப்படி தடிச்சுதான் இருக்கா. உண்மையா? அந்த இடத்துல போகக்கூடிய பல வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்ப இல்ல, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வரக்கூடிய பாதையில உன்னை தொட்டு வந்து சில விஷயங்களை நம்மள நாசமாக்கி விட்டுருதான். உண்மை நான் சொல்லு புரியுதாமா? வரக்கூடிய அவனுக்கு மேல உனக்கு கோபம் வருதா? உண்மையை சொல்லு. உண்மையா இல்லையா? அவன் ஏழவங்கள அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா அவன் தான் அடிச்சு விடுவான். உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். நான் போய் சொல்ல மாட்டேன். கருப்பசாமி சொல்றது வாக்கு சரியா இருந்தா மட்டும் நீ யாரும் சொல்ல இல்லைன்னா இல்லை. அதான் நான் என்ன சொன்னேன்? அடிக்கிதான் வாங்குதுன்னு சொன்னேன். உன்னை அடிக்கான்னு சொன்னேன். அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட கோவம் வரும். உண்மையா இல்லையா? நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். எல்லாம் தொழிலை நல்லபடியா தாரேன். தொழிலிருந்து உருவாக்கி உன்னுடைய வாரிசுக்குள்ள எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி கருப்பசாமி தாரேன். வாக்கு கட்டுப்பட்டு 2 நாள்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையை மும்முரமா பாப்பியா? வேலையை விட்டு மத்த இது பண்ண மாட்டியா? உண்மையை சொல்லு. நான் 18 மணி கருப்பசாமி. என்கிட்ட நாவல மாறினாலும் வாக்குல மாறினாலும் போகாத இடத்துல பிடிச்சி தள்ளி விட்டுனேன். உன் சுடலன்னு நினைச்சு என்கிட்ட வர வேண்டாம். கருப்பசாமி வாக்குல சுத்தமா இருந்தா என்கிட்ட வரணும். இல்லைன்னா வர வேண்டாம். நான் சொல்லு புரியுதாடா? கருப்பசாமி அப்படி செஞ்சு விட்டாரு இப்படி செஞ்சு கடைசியில் என்கிட்ட வந்து வரக்கூடாது. வாரிசெல்லாம் காப்பாற்றி தரேன். செய்வன கோளாறுலாம் ஒன்றும் கிடையாது. மனக்கோளாறு அதிகம். 3 இடத்துக்கு மாலையை சுமந்து போயிட்டான். உண்மையா சொல்லு பேத்தியா? உண்மையா இல்லையா? அப்ப ஐயப்பனாலே காப்பாற்ற முடியல, கருப்பசாமி காப்பாற்றாரு. ஐயப்பனுக்கே காவல் நான் தாண்டா. உண்மையா பையா? சத்தமா சொல்லு. எந்தெந்த எங்கெங்க இருக்கோ 61 சேனையோட கருப்பசாமிக்கு முதல் இடம். அதுல கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கை சரியா கவனிச்சு உள்ளத்தை சுத்தமாக்கி வாயாங்கிட்ட. நான் கருப்பசாமி ஒரு வாழ்க்கை தந்து உன்னுடைய வாரிசுக்கு, அதாவது இந்த உன்னுடைய பெண் குழந்தைக்கு எதிர்காலத்துல அந்த நோயே இல்லாம காப்பாத்தி கருப்பசாமி அவர்கிட்ட சொன்ன வாக்குல எப்ப வரும்னு சொன்னேன்? கருப்பசாமி அவ உடம்புல புந்து வருவேன். இப்ப வாக்கு தாரேன். இப்ப இல்ல, கொஞ்ச நாள் ஆகும். அப்படி வரும்போது அவர்கிட்ட நோய் இருக்காது, எந்த ஒரு குறையும் இருக்காது. கருப்பசாமி சத்திய வாக்கா தர, குடும்பத்தை நல்லபடியா வாழ வச்சு தர. இனி சந்தேக சண்டை போட மாட்டியா? இருக்காமா? ஏண்டா இதுக்கப்புறம் என்ன சந்தேகம் உனக்கு? என்ன சந்தேகம்? கருப்பசாமி சொல்லு, தீர்த்துருவோம். என்ன சந்தேகம்? வயிறால தூர பத்துடா. எங்க இருந்து வரும்? அப்படி எதுவும் நடந்தா தானே கருப்பசாமி சொல்லிடுவேனே. ஒழுங்கா இருக்க முடியுமா? வரக்கூடிய ஆடி அமாவாசை 2 பிள்ளைங்க எனக்கு பால் கூட எடுத்து வரணும். சுத்தபத்தமா இருக்கணும். கருப்பசாமி என்னைக்கு 21 நாள் மாலை போட்டு கருப்பசாமி கும்பிட்டு வரணும். வர முடியுமா? கருப்பசாமி காப்பாத்தி தரேன். முன்னின்று காப்பாத்தி நல்ல ஒரு வேலை இதுக்கப்புறம் தருவேன். வேலை போய் பாப்பியாப்பா? அப்பையெல்லாம் வருஷத்துக்கு இருந்துருவியா? பாப்பியா மாட்டியா? கருப்பசாமி வாழை வச்சு கொடுத்தா போதுமா? வேற என்ன கேப்ப? சரி என்னப்பா? கருப்பசாமி அதுக்கு ஒழுங்கா இருக்கணுமே. இப்படி குடிச்சிட்டு அலைஞ்சா எங்க போவ? என்னப்பா எனக்கு வேண்ட மாட்டான். அதையும் சொல்லிவிட்டேன்.
பாலை வச்சுட்டாரு. வேற என்ன கேப்ப? எந்த ஒரு கல்வி காப்பாற்றிட்டேன். பாப்பா பக்கத்தில் போயிட்டு பேசு. நல்லபடியா பாலை வச்சு தரேன். கருப்பசாமி கனியை வச்சு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியா பாலை வச்சா போதுமாமா? அப்படியா பக்கத்தில் போயிட்டு கனி கொடுத்து அதுக்கு கருப்பசாமி அப்பா மதுரை பக்கம் அப்படி யாரும் வந்திருக்காங்களாப்பா? மதுரை கோயில்பட்டி ஒரு கனி வச்சிருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருக்கா இல்லையா? சரி விடு, ஆள் வருது. கருப்பசாமி சரி அப்படி இருக்குமாப்பா? சரி நீ பார்த்து கூப்பிடு கருப்பசாமி. இப்ப வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாரும் கேட்கணுமா? வீடு அப்படி சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாரும் கேட்கணும்? வீடு கட்டி அப்படி இருக்கு, அதையும் பத்தி கேட்கணும், தொழிலும் பத்தி கேட்கணும். ஓடியா குடும்பத்தை பார்த்தேன்டா. அப்படி குடும்பத்தை பார்த்து வாரிசு கொடுத்தாலும் இன்னும் ஒரு கடன் இருக்கா? உன்னே சொல்லு. அப்படி போறக்கூடிய இடத்துல இனிமே தொழிலும் தரணும், வீடும் அறகுறையா இருக்கு. சத்தமா சொல்லணும். அமைச்சு தரணுமாப்பா? கருப்பசாமி அமைச்சு தரேன். ஆனா அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்க கூடாது. கருப்பசாமியை பார்த்து வந்தா முழுசா கருப்பசாமியை நம்பி வரும். நான் சொன்ன வாக்கு நிறைவேற்றணும். ஆடி அமாவாசை கருப்பசாமி கேப்பேன் கொண்டு செஞ்சிருவியா? இப்ப தொழிலுக்கு இப்ப போகணுமா பின்னாடி போகணுமா? அதான் கருப்பசாமி தொழிலுக்கு வாக்கு தரேன். தொழில் என்ன கேட்கணும்? நல்லபடியா ஆக்கி தரேன். கருப்பசாமி நம்பி வந்து காப்பாத்தி தரேன். இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி கருப்பசாமி சொன்ன வாக்கு பண்ணியிருப்பேன். அப்படி எண்ணி ஒரு 30 நாள் வேலையை தரேன். எனக்கு ஒன்று செஞ்சிருவியாமா? பாரிசு எந்த ஒரு குரலும் காப்பாத்தி கொடுத்துருக்கேன். ஆனா ஞானசத்தை நிறைவேற்றணும். நிறைவேற்ற கருப்பசாமி நல்லபடியா இருப்பேன். அப்படி இருக்குமாப்பா? சரி. பிரசவத்துக்கு 2 பேர் தான் கூட்டு போனாங்க. சத்தமா சொல்லணும். 2 பேர் தான் கூட்டு போனாங்க. வந்தது 5 பேர். சத்தமா சொல்லு. கருப்பசாமி இருக்கனா இல்லையா? எனக்கு தரக்கூடிய காணிக்கை அப்படி மனசு மாறிச்சுன்னா கருப்பசாமி மனசு மாறிடுவேன். நான் சொல்லு புரியுதாப்பா? இதுக்கு முன்னாடி வரை எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் கருப்பசாமி யாரையும் மன்னிக்க மாட்டேன். யாரா இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன். எனக்கு செய்யக்கூடிய காணிக்கை கொண்டு கொடுத்துரும். எனக்குன்னு நேர்ந்தது இருக்கும்லப்பா, அதை கொண்டு கையில கொடுத்துரும். இனி வழக்காடி பார்த்து ஒரு 3 அமாவாசை இந்த கருப்பசாமியை தேடி வரணும். வர முடியுமா? ஆடி அமாவாசை கருப்பசாமிக்கு ஒரு அன்னதானம் போட்டணும். நல்லபடியா பாலை வச்சு தரேன். வேற என்ன கேட்கணும்? அதான் என்ன சொன்னேன், இருக்கக்கூடிய அப்படி ஒரு பக்கம் ஆரம்பிக்காம கிடக்காப்பா, காலில் விழுதுப்பா. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். 1, 2, 3வது மனையில வீடு கட்டிருக்கா. உண்மையாப்பா? எத்தனாவது? 1, 2, 3வது மனை. உண்மையா இல்லையா? அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்து உனக்குன்னு கொடுத்த பாகம் இருந்தாலும் அதுலயும் பிரச்சனை தான். உண்மையா இல்லையா? எந்த ஒரு இல்லாம பிரிச்சு கொடுத்தாலும் நமக்கு ஒரு மனம் இன்னும் அடங்கல. உண்மையா? சத்தமா சொல்லணும். கருப்பசாமி எண்ணி 11 ஆண்டுகள் உழைப்புல உள்ள கொடுத்து எல்லாமே நமக்கு ஒண்ணு வந்து சேரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையாப்பா? 3 பேரும் போட்டி போறாமல ஒரு கணம் பிரிச்சு வந்தாலும் ஆனா கருப்பசாமி வழக்குல நியாயமா இருக்க போய் தான் என்கிட்ட உட்கார வச்சிருக்கேன். நான் சொல்ல புரியுதாப்பா? சரி. அப்படி வீடு கெட்ட வச்சு தரேன். அப்படி கெட்ட வச்சு கொடுத்து கருப்பசாமி நல்லபடியா அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? வேற என்ன கேப்ப? கருப்பசாமி அதான் ஏற்கனவே சொல்றேன். ஏற்கனவே அப்படி 3 பேர் பாகம் பிரிஞ்சது. உண்மையா? 3 பேருப்பா. அப்படி இருக்கக்கூடிய பாகத்துல நமக்கு அப்படி நடுமனையை கொடுத்துருக்காங்க. நடுமனையில இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகமாப்பா? சத்தமா சொல்லு. காலில் விழுந்துட்டு அதான் நான் என்ன சொல்றேன், காலில் விழட்டும். உன் புரியும்னு எனக்கு தெரியும். கொடுத்துருமாப்பா? அதிலே இருக்கலாமா வேண்டாமான்னு கேட்டியா? இருக்கலாம்னு கருப்பசாமி உத்தரவு வருதே. பழைய அப்படி விடாத கருப்பசாமி அமைச்சு கொடுத்தேன்னு நல்ல இடம் தான்ப்பா. அதில் உட்காந்தா பொண்ணு பொருள் தேடி கொண்டு வரேன். கருப்பசாமி நல்லா அமைச்சு கொடுத்து தாரேன். வேற என்ன கேட்கணும் கேட்டியா? சரி வரலாம். தொழில நல்லபடியா தார மனை அமைச்சு நான் உன்னை அப்படித்தானே கூப்பிட்டேன். பிறப்புல உன்னை நான் வேற எதுவும் கூப்பிடலையா? கோடிக்கணக்கான சொத்தை கேட்காம கூப்பிடலையா? தொழில் அப்படி வீடே அமைச்சு தரம்னு கருப்பசாமி வாக்குல கூப்பிட்டாரு. போயிட்டு வரலாம் பாத்துக்கலாம். சரி. ஆடி அமாவாசை கருப்பசாமி ஓடி வந்துருப்பா. ஆடி அமாவாசை எப்படி செய்து அதே மாதிரி கருப்பசாமி ஓடி வந்து செய்வேன். கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி. ஆமா கருப்பசாமி நீ பார்த்து கூப்பிடுப்பா. எப்ப கல்யாணம் சம்பந்தப்பட்டது அடுத்து கல்யாணம் சம்பந்தப்பட்டதான் வருது. ஒடியா யாரெல்லாம் இருக்காங்க? மகனுக்கு ஏதாவது அமைச்சு தரணுமாப்பா? வேற யாரும் இருக்காங்களா? கருப்பசாமியை தொடலாம். என் காலை பிடிச்சிக்கா கையை பிடிச்சிக்கா. கருப்பசாமி ஓடி ஒழிச்சிட மாட்டேன். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா. அப்படி குடும்பத்தை பார்த்தாலும் கருப்பசாமி இப்ப வரக்கூடிய வரணும். அடுத்த இது 2வது வரணும் வந்துருக்கு. சத்தமா சொல்லு. என்ன செய்யணும்? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். கிழக்கறந்தா முடிச்சு கொடுக்கலாம்னு கருப்பசாமி வாக்குல தரேன். முடிச்சு கொடுக்க சுத்தமா இருக்கு. அப்படி ஜாதகமும் பார்த்திருந்தாலும் அப்படி 9 பொருத்தம் இருந்திருக்கும். சத்தமா சொல்லு. முடிச்சு கொடுக்கலாம்னு கருப்பசாமி வாக்கு தரேன். என்ன செய்யணும்? முடிச்சு கொடுக்கலாம்னு கருப்பசாமி வாக்கு கொடுக்கார அந்த 2வது வாரம் 3 பேர் உட்காந்து பேசி முடிச்சிருப்பேன். உண்மையா? காலைல விழுந்துருவான். அப்படி உத்தரவாயிட்டு முடிச்சு கொடுக்கலாம். நல்ல பையன் தான். அப்படி வெளியூர் சம்பந்தப்பட்டதுல வேலை பார்க்கறான். உள்ளூர் தான். அப்படி வெளியூர் சம்பந்தத்துல வேலைக்கு போற மாதிரி இருக்கணும்.
அப்படி போயிட்டு திருப்பி வந்தானா அப்படி உண்மையை சொல்லு. சரி, என் குதிரை அப்படி சென்னை வரைக்கும் போகுது, திரும்பி வந்தானா சரி என்ன செய்யணும்? முடிச்சு தர கருப்பசாமி உத்தரவாயிட்டு முடிச்சு கொடுத்து கருப்பசாமியை பார்க்க வரலாம். ஆடி அமாவாசை கருப்பசாமி ஓடி வந்து பார்க்கணும். அமாவாசை கருப்பசாமிக்கு பொண்ணால முடிஞ்ச அன்னதானத்துக்கு காணி கொடுக்கும். கொடுப்பியா பேத்தியா? சரி போயிட்டு வா. கருப்பசாமி ஆமா அப்படி பாப்பா. சரி நீ பார்த்து கூப்பிடுப்பா. இப்ப தொழிலுக்கு கேட்கணும். யார் இருக்கா? தொழில் அப்படி தொழில் நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவா யாருப்பா? தொழிலுக்கு எதுவும் கேட்கணும்னா வேலைக்கு யாரும் கேட்கணுமாப்பா? தொழில் கருப்பசாமி பக்கத்துல வாப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா இது முத வரையாப்பா? ரெண்டாவது உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தா அப்படி உன்னுடைய குலதெய்வம் ஒத்து வந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு அந்த தொழிலும் மேன்மேல பண்ணி கொடுத்தா கருப்பசாமிக்கு என்னப்பா செய்வேன்? தொழில் அமைச்சு தர அப்படி வாழ்க்கையும் பிரச்சனை வரும். உண்மையா என்னடைய கேட்கணும் அதை பத்தி கால இது கேட்போம். வழக்காடி பார்த்தா அப்படி தடைகளும் மீறி கருப்பசாமி அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு என்னப்பா செய்வேன்? பேக் மாற மாட்டியா? உன்னுடைய தொழில 3 பேர் ஒதுக்கி இருக்காங்களா? சத்தமா சொல்லு. அப்படி தொழில வந்து பார்த்தேன் நல்லபடியா தொழில வளர்த்து தரேன். இது நமக்கு ஆசையா இருந்தாலுமே கருப்பசாமி உத்தரவு கொடுக்கணும்ல. கால விழுப்போம் கேட்க இன்னும் சத்தமா கேட்கணும்ல. கருப்பசாமி என்ன சொல்றாரு? கருப்பசாமி வழக்குல 2வது பிள்ளைன்னு வருது. உண்மையாடா? அதாவது அது உனக்கு தெரியும், எனக்குலாம் 2வது தெரியும். உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? உன்னுடையது சரியா இருக்கு. அங்க 3 பேர் இருக்காங்க. உண்மையா? நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்து அமைச்சு கொடுத்தா நல்லதா இருந்தா அமைச்சு கொடுக்கட்டுமாப்பா? உத்தரவு அமைக்கலாம்னு தான் உத்தரவு வருது. மேக்க இருக்காளா? ஆமா சரி கையோட அமைச்சு தர நல்லபடியா பால் வடிச்சு தர கருப்பசாமி பார்த்து தொழில் நல்லபடியா ஆக்கி தரேன். அப்படி எந்த ஒரு உத்தரவு அப்படி கருப்பசாமி உத்தரவு பொய்யாகாது, பயப்பட வேண்டாம். அப்படி வழக்காடி பார்த்தேன் குடும்பத்தில் சிறு காலத்துல இருந்து நம்ம வேலை உதவி செஞ்சுவா. உண்மையாப்பா? சிறு வயசுல உழைக்க ஆரம்பிச்சாச்சு. சத்தமா சொல்லு. அப்படி கருப்பசாமி வழக்குல அப்படி நல்லா பார்த்தா 16 வயசுல உண்மையா சொல்லு. அப்படி இப்ப பாக்குற தொழில் நமக்கு கைப்பிடிச்ச தொழில் 3வது தொழில். உண்மையா இல்லையா? கருப்பசாமி பார்க்க தர நல்லபடியா வாழ வச்சு தர ஜெயம் பண்ணிக்க பாருங்க. போயிட்டு சரி கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி நீ பார்த்து கொடுப்பா. பாப்பா புருஷன் முன்னாடி சண்டை ஒரியா பார்க்கும் தீக்கணும். கருப்பசாமி எப்படியாவது பதில் சொல்லு கொடுத்து அனுப்புனேன். 2 பேர் சொல்லதே போதும்டா மக்களுக்கு அப்படின்னு. லட்சம் மக்கள் வருவாங்கப்பா, பயப்பட வேண்டாம். லட்சம் மக்கள் இருக்காங்க, குமிஞ்சு நிற்கும். கருப்பசாமியை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு வேணும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல கூட்டத்தை அமைச்சுக்கொண்டேன். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்டா அப்படி வரக்கூடிய அப்படி வில்லங்கத்திலிருந்து காப்பாத்தி நமக்கு தனிச்சு போகணுமா இல்ல கருப்பசாமி என்னப்பா செய்யணும்? தனிச்சு கருப்பசாமி அப்படி வாக்கு அவங்கிட்ட கேட்கணும்ல. 2 பேர் காலில் விழுந்துருவாங்க. அப்படி ஒரு எந்த ஒரு நமக்கு ஒரு அனுதாபம் எந்த ஒரு இடமும் நிரந்தரமும் வாழ்க்கையில் அப்படி வாழறதுக்கு உண்டான வழியும் இல்லை. உண்மையாப்பா? எத்தனை வருஷம் ஆயிட்டு? சத்தமா சொல்லணும். 8 வருஷம். அப்படி வரக்கூடிய பலனை கருப்பசாமி ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உத்தரவு கொடுத்தேன். என்ன உத்தரவு கொடுத்தேன் உனக்கு? என்னப்பா சொன்னேன்? எங்க போனாலும் கூட்டிட்டு போனா வாழ்க்கை ஜெயமா இருக்குன்னு சொன்னேன். உண்மையா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இனிமேல் அப்படி நீ கூட்டிட்டு போறாலும் கருப்பசாமி வாக்கு தரேன். அப்படி கூடிய சீக்கிரத்துல எல்லாம் இந்த ஆடி அமாவாசை கருப்பசாமியை பார்த்துரு. அடுத்த ஆடி அமாவாசை வாரிசை தரேன். இல்லைன்னா உலகமெல்லாம் கருப்பசாமி இல்லைன்னு போய் சொல்லுவோம். நான் சொல்லு புரியுதாப்பா? வர ஆடி இந்த ஆடி அமாவாசை அடுத்த ஆடி அமாவாசை ஒண்ணு குழந்தை என் கையில இருக்கும் இல்ல வயிற்றுல இருக்கும். சத்தியமா உனக்கு வாரிசு தரேன். ஆனா அப்படி கருப்பசாமி அமைச்சு கொடுக்கக்கூடிய தொழில் நல்லபடியா அமைச்சு கொடுத்தா கூட்டி போயிருவாப்பா. அப்படி எந்த ஒரு தொல்லை இல்லாம கருப்பசாமி உன்னை நம்பி நான் கருப்பசாமி அமைச்சு தந்த வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு தரேன். கருப்பசாமி அங்க இருக்கோம்ல, அங்க இது வரைக்கும் வந்து பாத்திருக்கியா? அப்ப என்ன நடக்கும்? கருப்பசாமி எல்லா இடத்துலயும் இருக்காரு. நான் நமக்குன்னு ஒரு இடத்துல இருக்காருல்லப்பா. உண்மைன்னு சொல்லுப்பா. வீட்டு கிழக்க இருக்கணும், மண்புறத்துல இருக்கணும், ரோட்டுக்கு கிழக்க வலது பக்கம். சத்தமா சொல்லணும். அப்ப கருப்பசாமி எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்படி கருப்பசாமியை பார்த்துருக்கணும்ல. இது வரைக்கும் பார்க்கலையே, உண்மையை சொல்லு. உன் தகப்பன் வழி கண்ட கருப்பசாமி உண்மையா? தாய் வழிக்கு சுடல இருக்காரு. காலைல விழுப்பா ஓடு. நான் எவ்வளவு சொன்னாலும் வேதம் சொன்னாலும் கருப்பசாமி வாக்கை யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு சொல்லக்கூடிய வாக்கு. என்னம்மா என்ன சொல்லணும்? என்ன கேட்கணும்? உனக்கு வேலைக்கு போகணுமா இல்ல அவனோட இருந்துதான் வேலை பார்க்கணுமா? 2ல நீ ஒரு உத்தரவு சொல்லு. என்ன செய்யணும்? அப்படி கருப்பசாமி உத்தரவு அப்படி அமைச்சு கொடுத்தா அப்படி அப்படி என் உத்தரவு வரலையா? அப்படி நான் சொல்லக்கூடிய வாக்கு உண்மை. அப்படி ஒன்னா இருந்தால் கருப்பசாமி நல்லபடியா இருக்கும். அப்படி நீ பிரிஞ்சு போனாலும் அடுத்த ஜாதகம் மாறுதே, நான் என்ன செய்யணும்? ஜாதகம் மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமைக்கு வருது. ஏற்கனவே 1க்கு 3 தடவை பிரிஞ்சு தான் மறுபடியும் சேர்ந்துருக்கும். உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லலாம். உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு. அப்படி கருப்பசாமி கொடுத்த உத்தியோகத்தை அப்படி நீ விட்டு வந்து தப்பு. உண்மையா இல்லையாப்பா? சத்தமா சொல்லு. அதே வேலையிலிருந்து இன்னொரு வேலையை தேடுன்னு சொன்னேன். உண்மையா இல்லையா? விட்டுட்டு வந்து வந்தப்பா இல்லையா? சத்தமா சொல்லணும். என்ன செய்யணும்? கூட்டிட்டு போயிருவியா இல்ல உனக்கு போறமா வேண்டாமாமா? நீ சொல்லு. உனக்கு என்ன செய்யணும்? அப்படி இல்லை ஜாதகத்தை மாற்றி தான் அமைக்கக்கூடிய நிலைமை வருது அப்படின்னு கருப்பசாமி சொல்லுறாரு. நான் என்ன செய்யணும்? என் காதில் சொல்லக்கூடிய வாக்கத்தை நான் சொல்லணும்.
என் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு வாழ்க்கை பிரிச்ச பாவம் கருப்பசாமிய வரக்கூடாதுல்ல, என்ன செய்யணும்? இருவரும் ஒற்றுமையாக்கி போனா தரேன். அப்படி பிரிஞ்சு அப்படி போகணும்னா வாழ்க்கையோட ஜாதகம் மாறுதுன்னு கருப்பசாமி உத்தரவு கொடுங்க. ஜாதகத்தை மாற்றி அமைக்கணுமா இல்லை ஒரே ஜாதகமா இருக்கணுமா? நீ என்னமா சொல்லுங்க? அப்படி ஜாதகத்தை அமைக்கணும், அவன் கூப்பிட இடத்துக்கு தான் நீ போகணும். அதுல உனக்கு தொந்தரவு வந்தா கருப்பசாமி நம்பு. இப்ப கருப்பசாமி நான் சொல்றது புரியுதா? நான் சத்தியவாதி கேட்க கருப்பசாமி ஒரு முறை கருப்பசாமி நம்பலாமா? சத்தமா சொல்லணும். கருப்பசாமி கிட்ட வந்து கேட்டுதான் போகணும்னு இவன் தான் தீர்மானத்துல வரான். உண்மையா பையா? உனக்கு இஷ்டம் இல்லை இன்னைக்கு கால என்னடா பிறப்புல உனக்கு மனைவி வேண்டாம் வேண்டாமா? உண்மையை சொல்லு, இல்லை வேற எதுவும் பார்த்து வச்சிருக்க? அப்படி இல்லை கருப்பசாமி சொல்லி அமைச்சு கொடுத்துருவோம். எல்லாமே நம்ம கைவசம் இருக்குடா, எல்லாமே தந்திரம் இருக்கு, தந்திரம் இருக்கு கருப்பசாமி கிட்ட. என்ன செய்யணும்? வேற எதுவும் இல்லையே. அப்படி இருந்தாலும் மறந்துடலாமா? நான் கருப்பசாமி இப்பவும் வாக்கு சொல்லுவேன். கருப்பசாமி சிரிச்சுக்கிட்டு சொல்லுவேன். அதே மாதிரி வரக்கூடிய இடத்துல வாக்கு 4வது சீட்ல உட்காந்து வந்தேன். உண்மையா இல்லையா? அப்ப அந்த சீட்ல இருந்து கீழே தள்ளதுக்கு எனக்கு எவ்வளவு தராகும்? உண்மையா இல்லையாப்பா? சத்தமா சொல்லு. 4வது சீட்ல உட்காந்து வந்தேன். அப்படி வந்த அடுத்ததுல வந்து 2வது சீட்ல உட்காந்து வந்தேன். அங்கிருந்து ஒன்று கீழே தள்ள எனக்கு எவ்வளவு தராகும்? உண்மையை சொல்லுப்பா. கருப்பசாமி கோபத்திலையும் பேச தெரியும், குணமாவும் கருப்பசாமி பேசுவோம். அப்படி கருப்பசாமி சொன்ன வாக்குல 2 பேரும் அமைச்சு நல்லபடியா வாழ வச்சா போதுமாமா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். நீ எந்த சூழ்நிலையும் கைவிடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாரிசு அமைச்சு தருவது கருப்பசாமி பொறுப்பு. கடனை அடைச்சு தரேன். கடன் மொத்தம் 5 பேர்கிட்ட இருக்கு. எண்ணி பார்த்து சொல்லு. 5 பேர்கிட்ட இருக்கு. உண்மையா இல்லையா? எண்ணி பாருங்க. ஆள் இல்லாத கருப்பசாமி இதுவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை டப்பு டப்புன்னு அனுப்பி விட்டுருவேன். கேட்ட போய் நடத்தணும்னா 3 நிமிஷம் தான் காலியாயிடும். உண்மையா இல்லையா? சத்தியம் பண்ணு. 2 பேரும் சத்தியம் பண்ணு. அவங்ககிட்டையும் கேட்பேன், அவங்ககிட்டையும் கேட்பேன். கருப்பசாமி சத்தியத்தை பல முறை யோசனை பண்ணி பண்ணணும். அப்படி வாக்கு மாறினா கருப்பசாமி சாட்டையோட வந்துடுவேன். வாக்கு மாற மாட்டியா? 3/4 சத்தியம் பண்ணு. எந்த ஒரு சூழ்நிலை அவளை துன்புறுத்த மாட்டேன். அப்படி போற இடத்துல சந்தோஷமா வாழும்னு சத்தியம் பண்ணுப்பா. பேசி சொல்லு. உன் மனைவி உனக்கு வேணும்ல, அவளை விட்டு கொடுக்க முடியாதுல்ல? நீ விட்டு கொடுக்க போறியா? இரு மனசா கருப்பசாமி விட்டு கொடுத்தது ஒரு மனசா சொல்லணும். என்கிட்ட அவன் சத்தியம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் உனக்கு என்ன செய்யணும்? கருப்பசாமி உனக்கு புருஷன் வேணுமா அம்மா அப்பா வேணுமா? 2 வேணும்னா நடுத்தர தான் இருக்கணும். என்னப்பா உண்மையா இல்லையா? கருப்பசாமிட்டு அடுத்தால பஞ்சாயத்து என்கிட்ட தானே வரும். நீடா கேமராமேன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. உண்மையா இல்லையா? நான் என்ன செய்யணும்? கருப்பசாமி சத்தியம் பண்ணு. நான் கருப்பசாமி உனக்கு ஒரு துன்பம் வந்தா அதுக்கு முன்னாடியே கருப்பசாமி குதிரையோட வந்துடுவேன். நடுசாமத்துல குதிரை வாசலை உடைக்கும் போது அவன் புரிஞ்சுக்கிடுவான் கருப்பம் வந்துட்டான்னு சொல்லி. கருப்பை மன்னிக்கிறதுல பல கோடி மன்னன். அதே கருப்பசாமி மனசுல நினைச்சோம்னா அந்த இடத்துல புல்லு கூட முறைக்காது. அந்த அளவுக்கு கருப்பசாமி ஆக்கி போடுவேன். சத்தியம். இந்த கனியை வச்சுக்கா, செயல்படுத்திக்கா. அடுத்த வருஷம் நிற்கும் போது கருப்பசாமி இத்தனை மக்கள்ல வாக்கு தரேன், அப்படி வந்திருக்க மக்கள் மட்டும் வாக்கு தரேன், ஒரு வாரிசு அமைச்சு தந்துடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும். இருப்பியா மாட்டியா? அங்க கண்ணை பார்த்தோம் இங்க கண்ணை பார்த்தோன்னு போகக்கூடாது. அப்படி போக போய் தான் கொஞ்சம் தொழிலை இழந்துட்டேன். இது உண்மைன்னு ஒத்துக்கிடணும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஒரு பேர் கூட சேர்ந்து போனேன். ஒரே இதை பார்த்துட்டு அடைஞ்சேன். உண்மையால காலையில் விடல எங்க வந்து போய் சொல்லி தப்பு செஞ்சாதுன்னு சொல்லிட்டு வரோம். கருப்பசாமி என்கிட்ட திமிர் பண்ண வரைக்கும் சொல்ல மாட்டேன். திமிர் பண்ணா உடச்சு விடுவேன். கருப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்தேன்டா நல்லபடியா வாழ வச்சு தரேன். இருவருக்கும் சந்தோஷமா வாழ வச்சு தரேன். ஒரு தொழிலை தரேன். அந்த தொழில போய் எண்ணி 7வது நாள் இவளுக்கு ஒரு தொழிலை அமைச்சு தரேன். என்னமா அவன் கூட போகக்கூடிய ஒரு தொழில் இருக்குல்ல, அவன் பார்க்கக்கூடிய தொழில் கருப்பசாமி அதுல இருந்து 7 நாள் உனக்கு ஒரு தொழில் அமைச்சு தரேன். எந்த ஒரு குறையும் இல்லை, உள்ளத்திலையும் உடம்புலையும் எந்த ஒரு குறையும் இல்லை, கவலைப்பட வேண்டாம். கருப்பசாமி அப்படி சொன்ன வாக்குப்படி அமைச்சு தரேன். என்னுடைய அப்படி திருவிழாவுக்கு வரணுமே, அடி அமாவாசைக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்றியா? பால் கூட இருக்கலாப்பா, எடுப்பே மாட்டியா? வேலை வச்சு தரேன். தாயா தகப்பனா அப்படி கேட்டா கணவனுடைய வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கமா போயிட்டு வரலாம். 3 நாள்ல போகலாம். வேற என்ன கேட்ப? கருப்பசாமி உத்தரவு நம்புறியா இல்லையானோ? நம்ம அதுக்கு வேற என்ன கேட்கணும்? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா உனக்கு மனம் இல்லை. உண்மையா மனம் இல்லை, இருக்கக்கூடிய இடத்துலயும் பிரச்சனை வந்துருக்கும். சத்தமா சொல்லணும். உண்மையா இல்லையா? அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி வேற இடத்த அமைச்சு தரேன். உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு மெட்ராஸ் தான் போகணுமா? உனக்கு எங்க போகணும்? அப்படி மெட்ராஸ் போனாலும் ஒன்னா உட்காந்து வேலை பார்க்கலாமாப்பா? என்ன பத்தி என்ன செய்யும்? அவன் மெட்ராஸுக்கும் ஆரம்பிட்டான். அவன் வேலையை விட்டு ஆரம்பிட்டான். இருவரும் ஒற்றுமையா இருப்பீங்களா? சத்தமா சொல்லுப்பா. நான் நம்பலாமா? அமைச்சு தர போயிட்டு வரும். சரி அமைச்சு கருப்பசாமி ஆமா நீ பார்த்து கொடுப்பா. எப்ப அதே அப்படி தெக்க வழக்காடி பார்த்தேன். அப்படி தெக்க அப்படி
கனி வச்சிருக்காளா? ஆமா. ஒடியாப்பா செம்பத்தி மேடு மறுபடியும் கூப்பிடுறாரு. கனி வச்சியா? சீக்கிரம் வா. அவளுக்கு வாக்கு வந்துட்டு கருப்பசாமி நான் இன்னொரு தடவை காலில் விழுந்து காலில் சரியா இல்லையா? பக்கத்துல கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். என்ன பண பிரச்சனை சண்டையா நடக்க என்ன? உண்மையை சொல். மீள முடியாத துயரத்துல இருக்கேன். உண்மையா இல்லையா? கையெழுத்து போட்ட பிரச்சனை வேற. அடுத்த நம்ம வீட்டுல வந்து நெருங்கிட்டு இருக்க வேற. அடுத்த இவன் வேற அவன் போக்கில் போய்கிட்டு இருக்கான். நான் என்ன செய்யணும்? அலாம கேட்டா கருப்பசாமிகிட்ட வாக்கு அழுதா கருப்பசாமி வாக்கு கொடுக்கணும். என்ன செய்யணும்? கருப்பசாமி நான் சொல்றது புரியுதாமா? கடனோட சொல்ல அவனும் ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். நான் அதெல்லாம் உடைச்சு சொல்ல முடியாது. கருப்பசாமி வாக்கு சரியா இருக்கான்னு சொல்லி பேத்தியா? உண்மையா இல்லையா? கருப்பசாமி அப்படி அமாவாசை அப்படி 3 செவ்வாய்க்கிழமை இந்த கருப்பசாமி நம்பிவா கூட இருக்க 2 பேரும் செவட்டோட எடுத்து இவனையும் நல்லபடியா ஆக்கிட்டார். ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அறிவு வரல. உண்மைன்னு சொல்லணும். ஆஸ்பத்திரி வரைக்கும் போனாரா? உடல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கஷ்டப்பட்டு இருக்கான். உண்மையா பையா? வயிறு பிரச்சனை அதிகமா இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கருப்பசாமிக்கு தெரியும். கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து நல்ல தொழிலும் கொடுத்து உன்னையும் வாழ வச்சா போதுமாமா. கடந்து மீட்டு தரேன். ஒரு பாகம் பிரிஞ்சு அதுல வழக்கது இருக்கா? சத்தமா சொல்லு. பாகம் எதுவும் பிரிவுனா வழக்கது இருக்கா? எனக்கு உனக்குன்னு எது இருக்காமா? அப்படி இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா? மேல் பக்கம் கால விட்டு கேட்கணும். இல்லை நீ சொல்லிட்டு நான் கேட்கணும்ல. கருப்பசாமி கிட்ட இருக்குன்னு சொல்லி தரேன். அந்த பூர்வீக இடத்துக்கு பாகத்துக்கு 3 பேரா? எத்தனை? அது ஒண்ணு தவிர்த்து 3 பேர் தானே. அதானே கருப்பசாமி சொல்லணும். அதுல வரக்கூடிய பாகத்துல ஏற்கனவே நமக்கு அமைச்சு தரத மாதிரி முதல்ல இல்ல. உண்மையா? சத்தமா சொல்லணும். பிரச்சனை மனைவி இருக்கு, உள்ளத்துல இருக்கு. கருப்பசாமி நல்லபடியா அமைச்சு கொடுத்து உனக்கு அப்படி கடனை அடைச்சு கொடுத்தா போதுமாமா? சரி சரி சரி. நான் கருப்பசாமி நான் 2ஐயும் சொல்லிட்டு பேத்தியா சொன்னது சொல்ல வேண்டாம். கருப்பசாமி நம்பி வா. 3 அமாவாசை 3 செவ்வாய்க்கிழமை கருப்பசாமி கூப்பிட்டு விடுவேன். 3வது அமாவாசை கருப்பசாமியை பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன நம்ம கையை கொண்ட நல்லபடியா முடிச்சு தர போயிட்டு வரும். கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் நல்லபடியா முடிச்சு தர. அமாவாசை 3 செவ்வாய்க்கிழமை என்கிட்ட வந்து வர முடியுமா? பக்கத்துல போயிட்டு வரும். கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி அப்படியே கூப்பிட்டுறேன்மாப்பா. அப்படி குதிரை உள்ளூர் தான். கிழக்க போயிட்டு தெற்க பார்த்த வீடு. கிழக்க போயிட்டு தெற்க பார்த்த வீடு கருப்பசாமி கூப்பிடுதாரு. இப்போதைக்கு அப்படி கருப்பசாமி ஒரு வாரிசு அமைச்சு கொடுத்துருக்கா. வாரிசும் நல்லபடியா இருக்கணும், குடும்பமும் நல்லபடியா இருக்கணும் கேட்டு வந்திருக்கா. ஓடியா இடத்துக்கு கேட்கணும். யார் இருக்கா? ஓடியா பார்க்கணும். இடத்த பத்தி கேட்கணும்னா யாருக்கும் காடி பார்த்தேன். அப்படி காலில் வச்ச பிரச்சனையை முக்காவாசி முடிச்சிருக்கேன். உண்மையா? என் பாத்துல கொண்டு வச்ச உண்மையா? முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சாச்சு. ஆடி அமாவாசைக்கு அண்ணன் தானே போட்டுருவானா? சத்தமா சொல்லு. எல்லாரும் எதுவும் சைன் ஆகிட்டு. உண்மையா இல்லையா? மறந்தா நான் என்ன செய்யணும்? நீ உன் வாயில ஒத்துக்க. அவன் போட்டுருவான். கேட்டது நீ தானே. கருப்பசாமி வாக்கு சரியா கொடுத்தோம்ல. உண்மையா இல்லையா? அது மாதிரி முடிச்சு கொடுத்தனா இல்லையா? 3வது நாளே முடிஞ்சிட்டு. அண்ணன் தானே யார் போடுவான்? அவன் போடுவான். நீ மாட்டிக்கிடுவே. வாக்கு மாறக்கூடாது. எண்ணி கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி எண்ணி அப்படி வரக்கூடிய கருப்பசாமி 20 ரூபா கேட்பேன். எனக்கு கொண்டு வந்துடே மாட்டியா? சத்தியவாக்கம் முடிச்சு கொடுத்துருக்கேன். எந்த ஒரு காப்பாற்றி தரேன். அப்படி உள்ளத்துல வாரிசுக்கும் எந்த ஒரு குறையும் காப்பாற்றி தரேன். நல்ல வழி வச்சுக்கலாம். வேற என்ன கேட்கணும்? பேத்தியா வாரிசு நல்லபடியாக அமைச்சு தரேன்னு சொல்லிட்டோம்ல. எந்த குறையும் வராது. போயிட்டு வரலாம். அவளுக்கு வேலை வாங்கி தர ஒருத்திக்கு கூடிய சீக்கிரம் இடம் மாறும். பயப்படாத. கருப்பசாமிக்கு அப்படி மாத சம்பளத்தில் கருப்பசாமிக்கு நல்ல நிறைச்சு ஒரு 6 புல்லு வாங்கி சொல்லி போயிட்டு வரலாம். 6 புல்லு எப்படி பார்த்தாலும் 7,000-8,000 ரூபாய் ஆகிட்டு. உண்மையாடா? கருப்பசாமி கேட்டால் சரியா இருக்கும். கொண்டாப்பா என்னடா வெள்ளை கலர் இருக்கு சாரே மேடம் பிடிச்சா நல்ல வாக்கு கொடுப்பேன். கருப்பசாமி ஆமா சரி. ஆமாப்பா அப்படி இருக்குமாப்பா? எப்ப மறுபடியும் அப்படி அப்படி வாகனம் டிரைவர் யார் இருக்காங்களாப்பா? வேலை வருதா? யார் இருக்காங்க? டிரைவர் அப்படின்னு கூப்பிட்டு யார் இருக்காங்களாப்பா? அந்த கனி வருத வருது. சாமி வீட்டுல யாராருதா? என்ன சாமி? நான் கேட்டேன் காலைல விட்டுலாம். ஏன்னா அவர் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு வெள்ள மீசோட வராரு. மாசாங்கரைய மாதிரி இருக்காரு. உண்மையாடே வெள்ள மீசோட இருக்காருன்னு பார்த்தேன். என்னடா இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு. உண்மையா பையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா. அப்படி தொழில் அமைச்சு தரணும். இஷ்டப்பட்ட வாழ்க்கைக்கு கொஞ்சம் போராடணும். உண்மையா பையா? சத்தமா சொல்லி அதே வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இதுதானே வந்திருக்க அமைச்சு தரேன். கருப்பசாமிக்கு வாக்கு மாற மாட்டியா? அன்னதானம் போட்டிருக்கே கருப்பசாமிக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்து வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு தரேன். அடுத்து குடும்பத்தில் அப்படி பழக்காடி பார்த்தேன். தகப்பனுக்கு நோயோடு இருக்கணும். காலை எடுத்துப்போம். நம்ம கல்யாணத்துக்கு சொல்றோம். அப்ப எப்படி மனம் பரவாயில்ல. கருப்பசாமி நீ கேட்டதை அமைச்சு கொடுங்க. அப்படி
தகப்பனோட உடனடி சரியில்லாம இருக்காப்பா. நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சா கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க அவனை. ஏன் கருப்பன் ஜோடர்கிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்காரா? அதுவும் அப்படி ஒண்ணு இல்லையா? கருப்பசாமி எல்லாத்துக்கும் ஒரே சாமி. அதனாலதான் சொல்லுறேன், உண்மையா இல்லையா? கருப்பசாமி அப்படி குடும்பத்தோட இடத்துல வந்து பார்க்கணும். நீ நினைச்ச வாழ்க்கையை கருப்பசாமி தொழில் நல்லா அமைச்சு தரேன். இது 2வது வாகனம் ஓட்டுது, உண்மையாப்பா? சத்தமா சொல்லு. சரி, கருப்பசாமி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? அண்ணதானே போட சொல்லிட்டேன். என்ன வேணாலும் சொன்னா உன் தகுதி தானே கேட்கணும். வீட்டையும் பார்த்தேன். வீடு 2 வீடு இருந்தாலும் நமக்கு ஒரு வீடு சொந்தம் இல்லை. உண்மையா பையா? இல்ல. கருப்பசாமி அதையும் பார்க்கணும்ல. என்ன நம்பி வருவியா? கருப்பசாமி எப்படி கும்பிட்டு வர அதே மாதிரி தொழிலை நல்ல மேம்படுத்தி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கைப்பட்ட இஷ்டத்தோட பெண்ணை அமைச்சு கொடுத்தோம் வேண்டாம்? அமைச்சு தரேன். வேற என்ன கேட்பேன்? சத்தமா சொல்லு. முடிச்சுட்டு பாப்பில வாரிசு அமைச்சு கொடுத்தா என்ன செய்வேன்? மாற மாட்டேன். தலை விடுத்து உண்மையா பையா? அதுதான் கருப்பசாமி வாக்குல வருது. உண்மையா பையா? சரி, கருப்பசாமி வாக்கு தரமாட்டா. 3 அமாவாசை கருப்பசாமி தேடி வந்துருப்பா. ஆனா என்னது 3வது அமாவாசை கருப்பசாமி வாக்கு தரேன். எப்ப நிற்கும் என்ன அமைச்சு தரேன் அப்படின்னு கருப்பசாமி வாக்கு கொடுத்தா போதுமா? சரி, போயிட்டு வாங்க. கருப்பசாமி ஆமா மனைவி படி கேட்டு யாருந்துருக்காங்களா? மனைவி பத்தி யாரும் கேட்கணும் பாப்பா. மனைவி பத்தி யாரும் கேட்க வந்திருக்கீங்களா? தெரிஞ்சிருக்கேன். இப்ப இடையில பேசுனியா? ஒத்துக்கிட்டாளா? போதுமா? அவ மனசை மாத்தி தரணும். அப்படியாப்பா? மாத்தி தரேன். அப்படி 2 தடவை அவ பண்ண பேசிட்டேன். உண்மையா? இவளுக்கு மனசு இல்லாம தானே இருக்கா? கருப்பசாமி ஒரு மாய மந்திரத்தை போட்டு அவ்வளோ கூட வாழ வச்சிருமாப்பா. வாழ வச்சு தரேன் கருப்பசாமி. அப்படி நம்பி வரக்கூடிய அப்படி வேலையும் அப்படி எந்த ஒரு குறை இல்லாம பார்த்தாலும் ஒரு நாள் இருக்கு, மறுநாள் இல்லை. உண்மையா பையா? நிரந்தர உத்தியோகத்தையும் தரேன் கருப்பசாமி. ஆடி அமாவாசை கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? எல்லாம் முடிச்சு தரம் கருப்படாது. ஆனா ஆடி அமாவாசை தொழில் நல்லபடியா கொடுத்து வாழ வச்சிருக்க கருப்பசாமிக்கு ஆடி அமாவாசை இந்த இடத்துல எனக்கு ஓடி வந்து பாப்பையாப்பா என்ன நான் என்ன கேட்பேன் சொல்லு. சரக்கு தான் கேட்பேன். 2 புல்லு வாங்கிட்டு தரும். ஆடி அமாவாசை நடு ஜாமத்துல குடிப்பேன். வாங்கிட்டு வந்துருவியா? நீ வாங்கி தரது குடிக்க நல்லபடியா அன்னைக்கு வாக்கு கொடுத்தா போதுமாப்பா. வேற என்ன கேட்கணும்? சரி, காலைல விடுவா கருப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி, இப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தா முடிச்சு தரேன். குறையோட போட்டிருக்க. ஒரு தடவை தான் ஆரம்பிச்சது. உண்மையை சொல்லு. ஒரு தடவை ஆரம்பிச்சு அப்புறம் இன்னொரு பணம் வரல. உண்மையா இல்லையா? சரி, கருப்பசாமி வழக்கில் பார்த்தேன். அடுத்து அந்த வீட்டையும் அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? பணத்தையும் வர வச்சு தரேன். நல்லபடியா முடிச்சு கொடுங்க. குறையா ரொம்ப கொஞ்சம் குறைச்சிக்கலாம. ஏன்னா பின்னாடி அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வலி அப்பப்போ வருதுன்னு சொல்லுதாரு. உண்மைனா உண்மைன்னு சொல்லு. என்ன செய்யணும்? கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கிற மாதிரி இருக்க பேரப்பிள்ள. உடம்புல பாதிக்கிற மாதிரி இருக்கு. குடிக்க வேண்டாம். கர்ப்பசாமியில சத்தியம் பண்ண வேண்டாம். குடிச்சுதான் தீரணும். ஆனா அப்படி சொல்லக்கூடிய குறைச்சிக்கலாமே. உண்மையை சொல்லு. என்ன ஒண்ணு நம்பி 3 ஜீவன் இருக்கலாப்பா. எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேருக்கு பதில் சொல்லணும்ல. அப்படி எது ஆயிட்டுனா கர்ப்பசாமியை கும்பிட்டனால ஆச்சுன்னு சொல்ல மாட்டியா? காலில் விழுப்போம். கருப்பசாமி வழக்காடி பார்த்தா உன் உள்ளத்தையும் தெளிவா வச்சு உன்னுடைய ஜாதகம் அமைஞ்ச முறையும் அப்படித்தான். உண்மையா இல்லையாப்பா? ஆனா 2மே நம்ம விருப்பப்பட்டு தான் முடிச்சோம். சத்தமா சொல்லணும். 2மே விருப்பப்பட்டு முடிச்சதான் வாழ்க்கை போயிடுச்சு. உண்மையா இல்லையா? உன்னுடைய ஜாதகத்தை பார்த்த கருப்பசாமி ஏற்கனவே தோஷம்னு சொன்னாங்களா? என்ன தோஷம்? பணம் இருக்குடா முன்னாடி வெள்ள படமா இருக்கு. கரணமாக தப்பிச்சு விட்டுலாம். வெள்ள நாகத்துல தப்பிக்க முடியாது. இந்த வெள்ள நாகம் வாழ்க்கையை வாழ விடாது. நல்லா இருந்தாலும் கூறு எடுத்து விட்டுரும். உண்மையா பையா? அந்த சர்ப்ப தோஷத்தை கொண்டு கழிச்சியா? பலன் இல்லை. உண்மையா? நான் கருப்பசாமி ஒரு வாக்கு தரேன். அந்த வாக்குப்படி நடப்பையாப்பா? அப்படி நடந்தால் உனக்கு நன்மை பிறந்து வர கருப்பசாமி உத்தரவு தான். சிவன் கோயிலுக்கு போயிருக்கியா? இந்த கோயிலுக்கு போயிருக்க? உள்ளூர்ல இருக்கக்கூடிய பலன் அப்படி நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வரப்பா. கருப்பசாமி அமைச்சு நல்லபடியா தரேன். உன்னுடைய தோஷம் தீர்னா அதான் வழி. சிவனுக்கு முன்னாடி என்ன சாமி இருக்கும்? என்ன சாமி இருக்கும்டா? சிவனுக்கு முன்னாடி யாரு இருப்பா? சரியா சொல்லிட்டான். நல்ல வேலை. சரியா கும்பிட்டுருக்கான். பரவாயில்ல. இன்னொரு காலில் கும்பிட்டு கேட்கட்டும். ஆமா கருப்பசாமி வழக்காடி பார்த்தா அப்படி பார்க்கல. நந்திக்கு முன்னாடி எண்ணி அப்படி பிரதோஷ நாளில் கொண்டு போய் அவருக்கு ஒரு நெய் விளக்கு, ஒரு பெரிய நெய் விளக்கு, அந்த அப்படி இருக்கக்கூடிய நந்திக்கு அபிஷேக பொருள் கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடியுமாப்பா? நெய் விளக்கு கட்டாயமா உன் கையால ஏத்தணும். அதாவது நம்ம விலைக்கு வாங்கி ஏத்தினாலும் சரி, உன் கையால ஏத்தி நின்று கும்பிட்டுட்டு வரணும். முடியுமாப்பா? பிரதோஷ நாட்கள்ல எண்ணி ஒரு 3 பிரதோஷம் போனா போதும். போக முடியுமா?
அந்த அமைச்சு தரக்கூடியத கருப்பசாமி அவர்கிட்ட உத்தரவு நான் வாங்கி தரேன். இந்த தோஷங்கள் இல்லாம காப்பாத்தி கொடுத்தா போதுமாப்பா? காப்பாத்தி தரேன் கருப்பசாமி, நம்படா இப்படிடா, வேலையும் நல்லபடியா தரேன். வாகனமும் சரியில்லையா? என்ன சரியில்லையா? அப்பப்ப நின்றுதான். அதெல்லாம் நல்ல வாகனமா வாங்கி வச்சுக்கா. இதெல்லாம் உண்மைதானே? போயிட்டு வா, கருப்பசாமி போய் சொல்ல மாட்டேன் பாரு. பார்க்கலாம் நண்பன் பார்க்கலாம், என்னடா கருப்பசாமி இப்படி சொல்லுதாரு அப்படின்னு. உண்மையா இல்லையா? சரி, ஆமா கருப்பசாமி சரி. ஓடியா பார்க்கணும். ஏமா தூக்கம் வர மாட்டேன், ஓடியா கொண்ட கொண்டா, தூக்கமே வர மாட்டேன் கருப்பசாமி, 2 நாள் தூங்குறேன், பல நாள் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு காலில் விடுப்பான். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் பக்கத்துல, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்பா. அப்படி குடும்பத்தை பார்த்தா நமக்கு உண்டான வழக்கு வம்பலாம் எதுவும் வராது, பயப்பட வேண்டாம். நான் சொல்லுது புரியுதா? வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கருப்பசாமி விட மாட்டேன். சொல்லு புரியுதாப்பா? அது எதிரியா இருந்தாலும் சரி தான், உன் குடும்பத்துல வந்தாலும் சரி. இந்த 2க்கு இடம் கொடுக்கறே இது வரைக்கும் உண்மையை சொல்லு. அதெல்லாம் தட்டிட்டு போயாச்சு. அப்படி அதுக்கெல்லாம் போகக்கூடிய நேர காலம் இல்லை. கருப்பசாமி அப்படி கேட்கக்கூடிய ஒரே வாக்கு தான், உன்னுடைய உடலை நல்லா ஆக்கித்தாங்க, கத்தி உள்ளத்தையும் நல்லா ஆக்கித்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இருந்தபோது அப்பப்போ நமக்கு அப்படி நடுசாமம் எந்திக்கக்கூடிய புத்தி வந்துட்டு. உண்மையா இல்லையா? மறுபடியும் தூக்கம் வரணும்னு கேட்டு வந்துருக்காரா? உண்மையாதான். நான் என்னப்பா செய்யணும்? அமாவாசை கருப்பசாமி பார்க்க வந்த கருப்பசாமி சொல்லக்கூடிய பாட்டு நிறைவேற்ற அமாவாசை என்கிட்ட வரும். எல்லாம் பாண்டி ஊத்துட்டான், பாண்டி பிசாரி ஊத்துட்டான். அதில் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி கூட அப்படி உடச்சி ஊற்றுப்பான். நல்லா ஊற்று, எல்லாரும் வாக்கு கொடுக்கணும்ல, எல்லாரும் கொடுக்க சரக்க. எனக்கு மட்டும் வேண்டாம், எனக்கு வெள்ளை சரக்கு போகுது. சரி, என்ன செய்யணும்? நல்லா தூங்கணும், எந்த பிரச்சனையும் இல்லை, உடல் நோயெல்லாம் தீரணும். உள்ளத்துல உடம்புலையும் அப்படி எந்த நோயும் இல்லைனா. நான் கருப்பசாமி யாருக்குன்னு 1க்கு 3 தடவை சொல்லிட்டேன். உண்மையா இல்லையா? வந்ததெல்லாம் தட்டி விட்டுருக்கேன் கருப்பசாமி. இடத்த மாற்றி பார்த்தா எல்லாம் மாற்றி பார்த்தா இல்லை. ஆனால் உள்ளத்தை கொஞ்சம் தெளிவாக்கி கருப்பசாமி முழுசா நினைச்சுக்க. நான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி கைவிட மாட்டேன். எப்படி கைவிட மாட்டேன்? கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி. சரி, நான் பார்த்துக்கிட்டேன். அமாவாசை கூட்டு வந்துருவியா? அமாவாசை வாக்கு நிறைவேற்றி தருவேன். அப்படி ஊருக்கு போகணும், போயிட்டு வரலாம். ஏற்கனவே போகக்கூடாதுன்னு சொல்லுற வாக்கெல்லாம் இருக்கா? சரி, காலில் விட்டுப்போம், இல்லை காலில் விட்டுப்போம். மேக்க 2 பேர், கிழக்க ஒருத்தன். சுத்தமா சொல்லுவோம். வடக்க 3 பேர், அதுக்கு மேக்க 2 பேர். இப்போதைக்கு நமக்கு ஒரு பாடா இருக்கு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி அமைச்சு தாரண்டா. அப்படி கொடுத்தோம் எல்லாருமே. அப்படி கொஞ்சம் ஒருத்தன் 2 பேர் ஊர்ல இல்லையா? 2 பேரும் ஊர்ல இல்லைங்க. வர வச்சு சாட்டையெல்லாம் அடிச்சு தரேன், பயப்படாத. கருப்பசாமி அதிகமான அமௌண்ட் அப்படி எது கொடுத்தாலும் கருப்பசாமி கேட்டு கொஞ்சம் கொடுப்பியாப்பா? வரவு செலவு இப்போதைக்கு அப்படித்தான் இருக்கும். கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு தரேன், பயப்படாது. வேற என்ன கேட்கணும்? கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு தரேன்டா. விளைச்சல எந்த குறையும் வராது. நான் விளைச்சல கொடுத்தா கருப்பசாமிக்கு அன்னதானத்தை கொடு, அதெல்லாம் எந்த ஒரு குறையும் வராது. இன்னும் 2.5 மாசம் கழிச்சு என்கிட்ட சொல்லு எப்படி இருக்குன்னு. அப்படி எதெல்லாம் நீ விளையாது இன்னைக்கு அதெல்லாம் விளைய வச்சு தரேன் கருப்பசாமி. அப்படி பார்த்தா வடக்கப்புள்ள நெல்லை விதைச்சிருக்கேன், தெக்கப்புள்ள நட்டுருக்கேன். உண்மையா இல்லையா? வடக்கப்புள்ள விளைச்சி விட்டுருக்கேன், தெக்கப்புள்ள நட்டுருக்கேன். ஒரு பேராது அப்படி அப்படி வடக்காடி பார்த்தா 11 வயலில் விளைச்சி விட்டுருக்கேன். வடக்க உண்மையா பையா நிறைய இருக்கு, ஆனா பார்க்குது அதான். இதெல்லாம் சொல்லுங்க. பயப்படாதுப்பா, கண் திருஷ்டி கொஞ்சம் அதிகம். கண் திருஷ்டி அதிகம். அப்படி வாகனங்கள் தான் 2-3 தடவை பிரச்சனை வந்து கருப்பசாமி வரக்கூடிய சேரம் வேற மாதிரி வேலை பார்த்துச்சா, அதான் அமைச்சு கொடுத்துருக்கேன். வேற என்ன கேட்கணும்? எந்த குறையிலுமே காப்பாற்றி தந்துட்டோம்னு அன்னைக்கே வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. உண்மையா இல்லையா? மேல் பக்கம் தான் கிடக்கு போறேன், முடிச்சு தரேன், போயிட்டு வா. சரி கருப்பசாமி நீ போயிட்டு வா, அமாவாசைக்கு வா, உனக்கு எந்த குறையும் அதை காப்பாற்றி. கருப்பசாமி நீ பார்த்து கூப்பிடுப்பா. எப்போ ஓடியா வா, ஒரு மனசுல குழப்பத்தோட இருக்க, பாம்பு அடிச்சோம் ஓடியா பார்ப்போம். அடுத்த வாக்கு சீக்கிரம் பார்ப்போம். கருப்பசாமி மேல தப்பு இல்லை, உண்மையா பையா? கருப்பசாமி மேல இப்பவும் தப்பு இல்லை, எப்பவுமே தப்பு வராது. உண்மையா? அப்படி சொல்லக்கூடிய வாக்குல தான் அதே இடத்துல கருப்பசாமி உனக்கு உட்கார்ந்து வாக்கு கொடுத்தேன். நீ இருக்கிற பூமி என்ன பூமின்னு சொன்னேன்? என்ன பூமின்னு சொன்னேன்? சர்ப்ப பூமி. அப்போ விவசாயம் பார்க்க இடத்துல நாம வீடு கட்டினா தண்ணி வரதானே தெரியும். அது ஏன் மேல குத்தம் இல்லையா? உண்மையை சொல்லப்பா. அது ஏற்கனவே ஆதியில அந்த இடத்துல ரொம்ப பெருசா வாழ்ந்த இடம். அதான் மக்கள் இல்லை, பாம்பு குட்டிகள் வாழ்ந்த இடம். நீ இருக்கிற வீடே ஒரு பெரிய புத்த அடிச்சு தான் உள்ள போட்டுருக்கு. அதுவும் அதுதான், மேல் பக்கமும் அதுதான். அதான் மேல் பக்கத்துல வந்தாலும் இருக்க விட மாட்டேங்குது. வந்தாலும் இருக்க விடாது. உண்மையா பையா? அந்த பூமியில இருந்து 1, 2, 3 மனையும் அப்படித்தான். உனக்கு கீழ் மனையும் காலியா தான் கிடக்கணும். இந்த 3 மனையும் அப்படித்தான். நான் ஏற்கனவே உத்தரவு உனக்கு கொடுத்துருக்கேன். என் மேல நீ தப்பு சொல்லக்கூடாது. நான் சொல்லு புரியுதாப்பா? விவசாயம் பார்க்கும்போது உனக்கு மம்பட்டி எடுத்துட்டு போகணும் கண்டிப்பா. கையை வச்சு எத்தனை நாளைக்கு தோண்டுவேன்? அப்படிங்கும்போது மம்பட்டி அந்த இடத்துல போட்டா தான் உங்க விவசாயம் விளையும். உண்மையா இல்லையா? அதே மாதிரி அந்த சர்ப்பம் அந்த இடத்துல வந்துதான் சரி. ஆனா அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாம, மக்களை தீண்ட விடாம
மக்களுக்கு எந்த ஒரு தசை சம்பந்தப்பட்டது நம்ம கருப்பசாமி அமைச்சிருந்தாரு. அது சத்தியம். அதுல எந்த ஒரு குறையும் வந்தா கருப்பசாமி கும்பிட வேண்டாம், காப்பாற்றி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதை விட 3 பாம்பு அடிக்க போறல. போயிட்டு வா, நான் பாத்துக்கிட்டேன். ஏன் பயப்படுறேன்? போயிட்டு வா பத்தியா, எந்த குறையில அப்படி அது நல்லபடியா எழுத வச்சு உனக்கு நல்ல உத்தியோகம் நான் வாங்கி தரேன். ஏன்னா நம்ம கருப்பசாமி ஆயுசும் கும்பிட்டு வரணும். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் கருப்பசாமியை கும்பிட்டு வரணும். வா, என் ஜாமீன் கொடுக்க முடியானே, நல்லபடியா அமைச்சு நல்லபடியா முடிச்சு தரேன்டா, எந்த குறையும் வராது. போயிட்டு வா. மன சங்கடம் தான் இருக்கா, எந்த இதாக போயிட்டு வரலாம். கருப்பசாமி சொன்ன வாக்குல சுத்தம் இருக்கும். போயிட்டு வரலாம். ஒடியா பம்பாய், ஒடியா பார்க்கும். பம்பாய் எங்க வந்து ஒடியா பார்க்கும். நான் என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தேன் அப்படி குடும்பத்தை பார்த்து கிடக்க அப்படி விழக்கூடிய நேரத்திலே கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்துருக்கனா இல்லையா? கருப்பசாமி சொல்லுது புரியுதாமா? உன் சொல்றேன் கேளு. கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்துருக்கேன், கிழக்கமாக விழக்கூடிய நேரத்தில் காப்பாத்தி கொடுத்தனா இல்லையா? ஏன் 3 பேர் தூக்கிட்டு வந்தாங்களா? எத்தனை பேரு அப்ப வந்தனா இல்லையா? உன் உயிர் போகக்கூடிய காப்பாத்தி கொடுத்துருக்கேன். உன் உயிர் போட்டு நடுவாரிசு போயிருக்கும். அதுக்கு வாரம் அவன் விழுந்து வந்திருப்பான். அவனுக்கு ஆயிருக்கும். அதனால வரக்கூடிய நேரம் சரியான பார்த்தேன். கருப்பசாமி உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கேன். என்ன புரியுதா? உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கேன். கருப்பசாமி இனி அப்படி வராம காப்பாத்தி கொடுத்து உயிர் போனா என்கிட்ட வந்திருக்க மாட்டியே. அதனாலதான் வரக்கூடிய வேற மாதிரி தட்டி விட்டுட்டேன். வேற என்ன கேட்கணும்? எனக்கு செஞ்சியா? நான் கருப்பசாமி அப்படி இல்லையா? என்கிட்ட நீ செஞ்சது எனக்கு சொல்லியே. சுடலைக்கு செஞ்சியா, எனக்கு செஞ்சியா? அப்ப நீ அவன்கிட்ட தான் கேட்கணும். கருப்பசாமி கிட்ட கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லை. நான் காப்பாத்தி கொடுத்துருக்கேன். நான் சொல்றதுல கிழக்கமாக இவ்வளவு கூட காப்பாத்தி கொடுத்தேன். உண்மையா பையா? 3 பேர் தூக்கிட்டு போறாங்க. அப்படி இருந்தது 7 நாள் ஆஸ்பத்திரி. சொல்லு. காலையில் விட்டுருவோம். 7 நாள் தான் இருந்தா அப்புறம் போய் தான் வந்துருக்கேன். உண்மையா இல்லையா? மாத்திரைகள் கொஞ்சம் நிப்பாட்ட வச்சு நல்லபடியா அந்த நரம்பு ஓட்டத்தில் ரத்த ஓட்டத்தை நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேட்பேன்? கருப்பசாமி அமைச்சு தரேன், நல்லபடியா அமைச்சு கொடுங்க. இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு வந்தாலும் அங்க வில்லங்கத்துல தான் இருக்கான். பெண்ணால வரக்கூடிய பிரச்சனை அதிகமா. கருப்பசாமி வாழ வச்சு தரேன். உன்னை காப்பாத்திருக்கேன். அடுத்து வரும்போது வாரிசுகளுக்கும் வாக்கு தரேன். ஆடி அமாவாசை கருப்பசாமி தேடி வருவியா? அமாவாசை கூப்பிடுவேன். வா, வாரிசுகளுக்கும் வாக்கு தரேன். வாழ வச்சு தரேன். அமாவாசைக்கு வரணும். அவனுக்கு என்ன செய்யணும்? அப்புறம் அப்ப எப்படி சொல்லி கூப்பிட்டேன்? மகனுக்கு கல்யாணத்துல பிரச்சனை இருக்கு, ஓடிவான்னு. நான் என்ன சொல்றேன்? பிரிச்சுதானே இருக்கான். பொண்டாட்டியை பத்தி கேட்கணும் கூப்பிட்டனா வந்திருக்கணும். பிள்ளைக்கு பரவாயில்ல. நான் கருப்பசாமி அப்படி பழக்காளி பார்த்து அமாவாசைக்கு வாக்குத்தேன். புதன்கிழமை வாக்குத்தேன். இப்போதைக்கு ஒன்ன கொடுத்த வாக்கு கொடுத்துட்டேன். கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி, அப்படி சரியா கூப்பிடணுமே. முருகபக்த என்னப்பா? சரியா பாப்பா கூப்பிடு. ஓடி முருகபக்தனா? முருகபக்தனாப்பா கேட்கணும். 2 வாக்கு கேட்கணும் நம்ம கருப்பசாமி கிட்ட. என்ன கேட்கணும்? சரி சரி. கருப்பசாமி சரியா சொன்ன நம்புவியா? இன்னொரு காலில் அப்படி திரும்பி காலில் விழு. ஸ்கேன் இங்கே எடுத்தோம். எடுத்த மாதிரி கேட்டேன். உடம்புலையான்னு கேட்டப்பா. உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? நான் கருப்பசாமி நல்லபடியா அமைச்சு கொடுத்து தொழில் நல்லா அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? இந்த 2 பேரும் கேட்டு வந்திருக்கேன். சத்தமா சொல்லணும். உடம்பு அப்படி கருப்பசாமி வரக்கூடிய அமாவாசை கருப்பசாமிகிட்ட வர முடியுமா? வர அமாவாசை புதன்கிழமை என்ன வந்து பார்க்கணும். அப்படி உடம்புல நான் ஸ்கேன் பண்ணி பார்த்து சரியா சொல்லிடுவேன். என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்படி கருப்பசாமி வழக்கில் 3 ஆஸ்பத்திரி போனோம்னு சொல்லுதா? உண்மையாப்பா? சத்தமா சொல்லணும். கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். முதல்ல 2 பேரும் போனேன். அப்புறம் தனிச்சு தான் போனேன். சத்தமா சொல்லிப்போம். காலில் விடுத்துருவா. இந்த தடவை விடுத்துருவா. பெரிய பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா? எப்பவுமே ஒரு கால நேரம் கடரும் போது நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது அவ்வளவு பிடிக்கும். நம்புறியா? அது வரைக்கும் உனக்கு நின்று துணையா சுடலையும் முருகனும் இருக்காரு. உண்மையா? சத்தமா சொல்லணும். 2 பேரும் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அப்படி காப்பாத்தி கொடுத்தாலும் எப்படியாட்டும் அழிச்சு பார்க்கலாம்னு சொல்லக்கூடியதை நமக்கு தோல் கொடுத்தோம் தான். உண்மையா பையா? காலில் விடுத்துவான். காப்பாத்தி தரேன். அமாவாசை என்ன வந்து பார்க்கணும். இந்த உடம்பை அப்படியே கிளீன் பண்ணி ஸ்கேன் பண்ணி கருப்பசாமி நல்லா கொடுத்தா போதுமாப்பா? வேலைக்கு போக வச்சு எந்த ஒரு குறையிலும் காப்பாத்தி கொடுத்தா போதுமா? வேற வாரிசுக்கு என்ன கேட்கணும்? அதான் அப்படி வாரிசுனா நமக்கு இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள யார் இருக்கா? உடனே செலவு யார் இருக்காங்க? சரி, உன்னை காப்பாத்தி கொடுத்தா போதுமாப்பா? அந்த கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்குல அடுத்து யார் இருக்கா வீட்டுல? உடனே கை கால் பிரச்சனையா இருக்காங்களா? அதான் கை கால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ இல்லைன்னு சொல்லிட்டியே. உண்மையா பையா? கை கால் பிரச்சனையோட இருக்காங்களாப்பா? சரி, அதெல்லாம் அமாவாசை கருப்பசாமி கூப்பிட்டு சொன்னா போதுமா? 3 நாள் இந்த கடியை தாரேன். அரை தேய்ச்சி குளிக்கணும் உடம்பு. கருப்பசாமி எங்க பார்த்திருக்கேன்? அந்த இடத்துலயும் பார்த்திருக்கியா? எங்க பார்த்திருக்க? இதுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி அதெல்லாம் தான் கருப்பசாமி தாரேன். உண்மையா இல்லையா? நல்லா உடுத்துட்டு வா. எப்படி வந்தாலும் கேட்கணும்.
அதான் ஒரு இடத்துல பார்த்துருக்காண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. உண்மையா இல்லையாப்பா? யதார்த்தமா வந்தா 2 பேர் வந்தியே. உண்மைனா உண்மைன்னு சொல்லு. 2 பேர் வந்தியே. அப்படி வாக்குல கூப்பிட்ட வாக்கு நிறைவேற்றுங்க ஒரு கஷ்டம் இருக்கு. சத்தமா சொல்லணும். நான் கருப்பசாமி இங்க வாக்கு தரேன். நோயே இல்லாம மாத்தி கொடுத்து கருப்பசாமி நல்ல தொழில் அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா? அமாவாசை வந்துருவியா? புதன்கிழமை என்ன வந்து பாரு. அது வரைக்கும் 3 கனி தரேன். அரை கனி தேய்ச்சி குடிக்கணும், அரை உடம்புல குடிக்கணும். பிடிக்க முடியுமா? பக்கத்துல வாப்பா. அமைச்சு நல்லபடி ஆக்கி தர போய்க்கும். அமாவாசைக்கு வரும் கருப்பசாமி. ஆமா ஓடியா பக்கத்துல. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்பா. அப்படி குடும்பத்தை பார்த்த கருப்பசாமி நமக்கு எப்படியாவது கேட்ட வாக்கு கொடுத்துருவார் நம்பி தானே வந்திருக்கேன். நான் கருப்பசாமி அமைச்சு தந்து நல்லபடியா வாழ வச்சா போதுமா? எது ஒண்ணை விட்டு போச்சா தூர விட்டுரு. கருப்பசாமி இனி தரக்கூடிய வாழ்க்கையும் அப்படி செம்மையா வாழ வச்சா போதுமா? அப்படி இருக்கக்கூடிய இடத்த நம்மளை நம்பி இருக்கவனுக்கும் உடனே நல்லபடியா ஆக்கி கொடுத்தா போதுமா? அதெல்லாம் பிரச்சனை இருக்கா இல்லையா? கருப்பசாமி நல்லா அமைச்சு தரேன். என்ன கேட்கணும்? நான் கருப்பசாமி நல்லபடி ஆக்கித்தார். எந்த ஒரு பொருளும் வாரிசை காப்பாற்றி கொடுத்து என்கிட்ட வந்து பிறகு மாற்றம் இருக்கா இல்லையா பத்தியா? அதே மாதிரி கருப்பசாமி அமாவாசை கூப்பிடுவோம். வாரம் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அமாவாசை அந்த கருப்பசாமியை பார்த்துக்கணும். எப்படி வரேன் அதே மாதிரி அமைச்சு கொடுத்து நல்லபடியா எந்த ஒரு தொந்தரவு ஒரு பொம்பளை தொந்தரவு இருக்கு ஆனால் தூக்கி போட்டேன். உண்மையா பையா? அதெல்லாம் அமைச்சு கொடுத்து அவளை அடிச்சு விட்டு தூரம் பண்ணா போதுமா? கருப்பசாமிக்கு ஒரு அன்னதானம் போட்டு பேட்டியா? போட்டவே மாட்டியா? ஆடி அமாவாசை எனக்கு கொண்டு கொடுக்கணும். வர அமாவாசை ஆடி அமாவாசை செஞ்சிடவே மாட்டியா? போயிட்டு வாங்கப்பா. கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி பாப்பா கூப்பிட்டு ஓடியா. சுருட்டு பத்திரிடா எல்லாம் சுருட்டா பத்தி நமக்கு எல்லாமே கைவிட்டு போன கதை. உண்மையாப்பா? அதான் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அமைஞ்சு வந்தாலும் அதில் அப்படி இன்ட்ரெஸ்ட்லாம் எடுக்கல. உண்மையா பையா? இப்போ நமக்கு தேவைப்படுது. ஆனால் கருப்பசாமி நல்லபடி அமைச்சு கொடுத்து கருப்பசாமி வரக்கூடிய அப்படி முடிச்சு கொடுத்தா போதுமாப்பா? அதான் 2 முதல்ல வேலையும் நல்லா அமைச்சு தரேன். அப்படி வாழ்க்கையும் தரேன். நம்புறியா? கருப்பசாமி இப்பவும் சொன்ன வாக்குல வளர்க்கறது கொண்டு வரும்னு சொல்லியிருக்கேன். உண்மையா இல்லையா? அமைச்சு கொடுத்து நல்லபடியா வாழ வச்சா போதுமா? இந்த கருப்பசாமி ஆயிலுக்கு மறக்க மாட்டியா? கருப்பசாமிக்கு ஒரு அன்னதானம் போட்டுறணும். சிறப்பா போட்டுவேப்பா. எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு போட்டணும். வேற என்ன கேட்கணும்? உடனே நல்லா ஆக்கி தரேன். உடல்நிலை நல்ல ஆரோக்கியமா ஆக்கி கொடுத்தா போதுமா? வேலையை நல்லபடியா வச்சு நமக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு தரேன் கருப்பசாமி. வேற என்ன கேட்பேன்? 2க்கு தான் உத்தரவு கொடுத்துருக்கேன். வேறப்பிள்ள தைரியமா போயிட்டு வரலாம். இது 3வது கனி. உண்மையா? 3வது கனி கருப்பசாமி சத்திய வாக்கா சொல்லலாம். அமாவாசை புதன்கிழமை என்ன வந்து பார்க்கணும். பார்க்க முடியுமாப்பா? அமாவாசைக்கு வந்துடும். புதன்கிழமை வந்துரு. முழு வாக்கு தானே போயிட்டு வரலாம். ஆமா பக்கத்தில் ஓடியா. உண்மையா? ஓடி போனா வேணுமா? ஆனா அப்படி மறுபடியும் வந்தாலும் ஓடி போவல. நான் என்ன செய்யணும்? 3 தடவை கொண்டு வந்துட்டேன். உண்மையா? 2 தடவை. ஆனா இன்னொரு தடவை போக நினைச்சா சண்டையில வீட்டுல உட்கார வச்சுட்டேன். உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? அவ வாங்கி வந்த வர அப்படித்தான். கருப்பசாமி நீ வேணும்னு கேட்டா அவனை கொண்டு வந்தேன். உண்மையா இல்லையா? ஆனா மறுபடியும் விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற வாக்கு. அங்க ஒருத்தன் சாய் கொடுத்துக்கிட்டு இருக்கான். உண்மையா? அந்த சாய் கூட ஆடுதான். ஆனா கருப்பசாமி கொஞ்சம் பொறுத்துன்னு சொல்லுவேன். சுயநலவை இழந்து வருவா. போயிட்டு வா. சுயநலவை இழந்து வர வச்சு தரேன். வேற என்ன கேட்பேன்? அதான் சுயநலவை இழந்து வருவார. கருப்பசாமி வாக்கு தரேன். தைரியமா போயிட்டு வா. ஆடி அமாவாசை கருப்பசாமி இன்னும் எண்ணி ஒரு 30 நாள் பொறுத்து வேற மாதிரி கொண்டு வர. போயிட்டு வரலாம் நல்லபடியா. ஆனா உடனே சரியில்லடா. எங்கடா கூட்டு போற? 3 இடத்துல போனா மயங்கி விழுந்துருவாள. காக்கா வலிப்பு இருக்கா? நான் எப்படி உத்தரவு கொடுக்க? உன் தாயின்னு கூப்பிடுத உடனே ஒத்துக்கணும்ல. சரி போயிட்டு வா. அமரிஸ்தா போயிட்டு வா. ஆமா பக்கத்தில் ஓடியா. கருப்பசாமி சரி கால கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? மாரியம்மனை கும்பிடுதா? இந்த அம்மன் வந்து நிக்கா. ஏன் வந்தது கேட்டேன். 2 தடவை அப்படி ஆயிட்டான். உண்மையா பையா? 2 தடவை அப்படி ஆயிட்டான். உடம்புல அப்படி உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு பிரஷர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் இருக்காமா? உண்மையை நான் கருப்பசாமி உனக்கு அப்படி பறக்காடி பார்த்தேன். அப்படி எதுவும் நமக்கு எதுவும் செய்வன கோளாறுகள் எது இருக்குமோ அப்படின்னு உள்ள எதுவும் வருதான்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லு புரிதா பேச்சு? உடல் சம்பந்தப்பட்ட நோய் கருப்பசாமி காப்பாற்றி தரேன். வேற என்ன கேட்கணும்? நான் மாற்றி அமைச்சு தரேன். இன்னைக்கு வந்துட்டால காலை விட்டுட்டு வா. கேட்கட்டும். எனக்கு சொன்னது அவன் உடனே சரியில்லை சொல்லுப்பாரு சொல்லுவாரு. நீ தான் கேட்கணும். காலை விட்டுட்டு வா.
கருமசாமி வழக்காடி பார்த்தா அப்படி தொழில் நல்லா ஆக்கி தரணும். எண்ணி ஒரு 3 மாச காலமா தொழில் கொஞ்சம் பண்டி அடிக்கும். உண்மையா பையா வரதமா இருக்கு அவ்வளவு போயிருக்கு. 2 பக்கத்துல வந்துட்டு போயிட்டு உண்மையா இல்லையா? இந்த கருமசாமி நம்பி வருவியா? தொழில் நல்லா ஆக்கி தரேன். இவளோட உடல்நிலையும் பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடிய இழப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். உண்மையாமா? மூச்சு அடைப்பு இருக்கா? மூச்சு அடைப்பு இருக்கா? இன்னையோட மாற்றி தந்தா போதுமா? கருப்பசாமி அமாவாசை கும்பிடுவேன். வர புதன்கிழமை மணிக்கு உன் உடம்ப அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்து 4 நாள் நல்லா ஆக்கித்தாங்க. கருப்பசாமி ஆக்கி கொடுப்பேன். அது வரைக்கும் இன்னொரு சின்ன கனி விடுறேன். பெரிய கனி வேண்டாம், 2 கனி வைப்பா. சரி ரைட். கருப்பசாமி எசகே மனம் கும்பிடுவோம். என்ன செய்யணும்? அவ்வளோ வந்து நிற்கால, என்ன திடீர்னு வந்து நிற்கான்னு பார்த்தேன். காலத்தில் இருக்கலாம். கருப்பசாமி அமைச்சு தர நல்லபடி. அப்படி இதுல இருந்து 3 நாள் அரை தேய்ச்சி குடிக்கணும். பேத்தியா அரை வெட்டி தேய்ச்சி குடிக்கணும். அரை உடம்புல புளிஞ்சு குடிக்கணும். 3 நாள் நல்லாக்கி கருப்பசாமி அமாவாசைக்கு பார்க்க வரலாமே. புதன்கிழமை வரணும் என்கிட்ட. வர புதன்கிழமை நல்லா ஆக்கி தரேன். ஆனால் கருப்பசாமி இன்னொன்று கேட்பேன், வாங்கிட்டு வருவியா? நான் சரக்கு ரொம்ப பிரியமா குடிப்பேன். ஒரு ஆஃப் வாங்கிட்டு வரும், நல்ல பிராண்டா வாங்கிட்டு வரும், நல்லா குடிப்பேன். போயிட்டு வரும் பாப்பா பக்கத்துல ஒடியா. ஏன்னா படிப்பு சரியா இல்லையா? உண்மை சொல்லு. இப்போ ஒரு 2 வருஷ காலமா சரியா படிக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சான். உண்மை சொல்லு. இடத்த படிக்கக்கூடிய இடத்துல மாற்ற வேண்டாம். ஆனால் அப்படி அவனுக்கு டியூஷனுக்கு மாற்றலாமே. மாற்றி அமைச்சுட்டாரு. நல்லபடியா ஆக்கிட்டாரு. போறானா டியூஷனு? அதான் டியூஷன் போடலாம்னு சொல்றேன். உண்மையா இல்லையா? சரி கருப்பசாமி நல்லா அமைச்சு கொடுக்காம எந்த காப்பாற்றி தரேன். கருப்பசாமி சரி பாப்பா 3 பேருமே நிக்கல. 3 பேர் இல்லப்பா, 4 பேர் நிக்க, 3 பேர் இல்லப்பா. கரெக்டாக உங்களுக்கு எந்த குறை இல்லாம ஆயுசுக்கு கருப்பசாமி காப்பாத்திட்டாரு. 3 ஆண்டு இந்த இடத்துல முழுசா பணிவிடை செய்யும்போது ஒவ்வொருத்தனுக்கு வீடு வாசல் தனியா அமைச்சு கொடுத்துருவேன். நல்லபடியா அமைச்சு தரேன். எதிர்காலத்தை நல்லபடியா பார்த்து இருந்துட்டு ஒருத்தனுக்கு வேலையை வாங்கி தரேன். அப்படி கருப்பசாமி வழக்குல தனிச்சு வாழக்கூடிய வாழ்க்கையை கருப்பசாமி நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும் உத்தரவு இருக்குப்பா. எந்த ஒரு குறையிலும் காப்பாத்தி கொடுத்தா போதுமா? வேலை வாய்ப்புகள் எந்த ஒரு பிரச்சனை கருப்பசாமி எப்படி உடனே செஞ்சு வந்தீங்களா? அந்த கருப்பசாமியை கும்பிட்டு வந்தான். அவரும் நானும் ஒரே இடம் தான். என்ன அவரும் பிரிச்சு பார்க்க வேண்டாம். பூஜை நடக்கலே நினைக்க வேண்டாம். ஆனா உத்தரவு கொடுத்தது சொல்லல, வாக்கு கொடுத்தது கருப்பன். இன்னொரு கருப்பன் தெற்க இருந்து வருமா? பொறுத்திருந்து பாரு. எல்லாத்தையும் நல்லபடியா ஆக்கிட்டாரு. மனங்களை நல்ல அப்படி எந்த பதட்டம் இல்லாம வச்சுக்கணும். உனக்கு பதட்டம் இருக்குல்ல, மனப்பாத்து தூரதையும் போட்டு கருப்பசாமி கூட இருக்கேன். கருப்பசாமிக்கு நீதி நேரம் முக்கியம். என்னை கும்பிடும் போது சுத்தம் முக்கியம். நான் கருப்பசாமி இப்பவும் சொல்றேன். அதனாலதான் அங்க என்ன நடந்தாலும் விட்டுருவேன். இந்த இடத்துல வரக்கூடிய தவறு யார் செய்தாலும் விட மாட்டேன். எப்படி என் குதிரையே தப்பு பண்ணாலும் விட மாட்டேன் கருப்பசாமி. அப்படிதான் சாட்டையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கருப்பசாமியை கும்பிடுறதுக்கு ஒரு மன தைரியமும் வேணும். அதனாலதான் 3 முறை வெள்ளை குதிரையை காட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். உண்மையை சொல்லு, ஒரு ஆலயத்தை கூட்டு போனேன். கருப்பசாமி இருக்கணும் இல்லையா? அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். உன்னுடைய தொழிலாம் நல்ல சிறப்பா இருக்கு, நான் பயப்படாது. அடுத்து ஒரு தொழில் ஒருத்தவங்க இருந்து அமைச்சுட்டாங்க. அப்படி போகக்கூடிய தொழில அமைச்சு நல்லபடியா ஆக்கிட்டாரு. அந்த இடத்துல வேலை குறைஞ்சிக்கலாடா? உண்மையை சொல்லு. அப்படி தெக்கெல்லாம் நீ பார்த்துட்டு இருந்தியே, உண்மையா இல்லையா? எல்லாம் குறைஞ்சிட்டு கருப்பசாமி பார்க்க மன சுத்தமும் உள்ளத்தால சுத்தமா வைக்கணும். எங்க போனாலும் அந்த கோயில கும்பிட்டேன், எசைக்கிட்ட போனேன், இங்க போனோம்னு அங்க போய் வேண்டுதல் வைக்கக்கூடாது. எங்க பார்த்தாலும் சரிதான். எந்த இடத்துல வேண்டுதல் வைக்கக்கூடாது. கருப்பசாமியை கேட்டுட்டு வேண்டுதல் வைக்கலாம். அப்படி வேண்டுதல் வைக்கும் போது அந்த இடத்துல வச்ச வேண்டுதல் அந்த கருப்பசாமியை பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது நீ அங்க வாக்கு கொடுத்து நான் நிறைவேற்ற வேண்டியிருக்கும். உண்மையா பையா? ஆனா கருப்பசாமிகிட்ட கேட்டு வாக்கு கொடுத்தனா செய்யாதுன்னு சொல்லியிருக்கேன். மக்களா அப்படி நேர்ந்துக்கிட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு கருப்பசாமிகிட்ட வந்து இதனால பிரச்சனை நான் காப்பாற்ற மாட்டேன். புரியுதாப்பா? என்கிட்ட கேட்டு வாக்கு நான் சொல்றேன். நீ எந்த கோயிலுக்கு செய்யணும் ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டு வாக்கு சொல்லு, நான் வாக்கு தரேன். அதுக்கப்புறம் போய் செய்யலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் கருப்பசாமி கூட இருப்பேன். கோயிலுக்குலாம் போக வேண்டாம்னு சொல்லலையப்பா? உண்மை இல்லையா? நல்லபடியா பாலை வச்சு தரேன். நல்லா கொடுக்கூடிய எல்லா நிறைவேற்ற நிறைய கேட்கணும். எல்லாரும் கேட்கணும் உடனே நல்லபடியா. அப்படி உங்களுக்கு திருவிழாப்பா, எனக்கு கருப்பசாமிக்கு திருவிழா தான். நல்லா இருக்கும், எந்த குறையும் காட்ட மாட்டேன். உடல் ஆரோக்கியத்துல 21 நாள் சுத்தமா இருந்து கருப்பசாமியை கும்பிடும் போது இந்த வருஷம் எனக்கு நடந்துட்டா அடுத்த வருஷம் எல்லாரும் கையிலும் ஒரு தங்கத்துல உனக்கு கையில் இருக்கணும் செய்யணும். தங்கம் உடம்புல இல்ல, தங்கத்தை போடக்கூடிய அளவுக்கு செய்யணும். வீட்டை குறை கண்டு முடிக்க அடுத்த வருஷத்துல அதை எந்த குறையில்லாம உள்ள போனா போதுமாடா? நல்ல எந்த குறையில்லாம காப்பாற்றி கொடுத்து கருப்பசாமி வீட்டுக்குள்ளே போக நல்லபடி இருக்க. ஆனா அதுல உள்ள போகணும். அப்படித்தானே? அதுல அமைச்சு தந்துருவேன் கருப்பசாமி. பொருட்களா அடுத்த வருஷத்துல கொஞ்சம் திருப்பி தந்துருவேன். எல்லா பொருளும் திருப்பி தந்துருவேன். வேலையில எந்த ஒரு குறை இல்ல, மன உளைச்சல் தான் இருக்கும். அதை கருப்பசாமி பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு வரலாம். வேற என்ன கேட்கணும்? ஒரே வார்த்தைக்கால கருப்பசாமிக்கு மாமிசாங்க 12 மணி கருப்பசாமிக்கு இந்த இடத்துல கனி வகைகளும் வெத்தலை மாலையை குமிச்சிடலாம். வெத்தலை மாலையும் கனி மாலையும் கருப்பசாமிக்கு குமிக்கலாம். அந்த அளவுக்கு வெத்தலை மாலையும் கருப்பசாமிக்கு போடுறதுல அந்த அளவுக்கு நல்லது செய்யணும். யாருக்கு எந்த ஒரு குறையும் வராது. அங்க செய்யக்கூடிய கிடாய அப்படியே என்ன பண்ணணும், அங்கிருந்தே எடுத்து கையில கொடுத்துடணும். புரியுதாப்பா?
குறையா போட்டாலும் போதும், சரி. ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். சரி. அப்படி எல்லாத்தையும் அப்படி கருப்பசாமிக்கு என்னென்ன இஷ்டமோ அவ்வளவு சரக்கு நல்லா வைக்கணும். சரக்கு இங்க வைக்கலாம், சரக்கு சுருட்டுங்க வைக்கலாம். கருப்பசாமி வாக்கு தருமா ஆள வச்சு தருமா எந்த படி காட்ட மாட்டோம். மாமிசங்கள் அந்த பக்கம் சரி. அப்படி வைக்கக்கூடிய அந்த இடத்துல கருப்பனுக்கு வைக்கும்போது எப்பவுமே படப்பு போட்டுட்டு ஒருத்தனும் உள்ள இருக்க கூட வெளியே வந்துடும். சரி. கருப்பசாமி வாங்குறோம் அந்த இடத்துல போடக்கூடிய அப்படி இடத்துல வீடு தானே அந்த கோயில் ஆக்கிட்ட கருப்பசாமி. சரியா தனி வாக்குக்கு சனிக்கிழமை அங்க வந்தா வாக்கு கொடுப்பேன். சரியா இப்போ இவ்வளவு தூரம் வாக்கு சொல்ற கருப்பசாமி ஒரு காலத்துல 3 வாக்கு 4 வாக்கு தான் தருவேன். எல்லாத்தையும் எதிர்பார்க்க கூடாது. சரிதான். சரி. உள்ளத்தை சுத்தமா வச்சு கருப்பசாமிக்கு செஞ்சு வரும். கருப்பசாமி குறை காட்ட மாட்டேன், ஆபத்துல காப்பாத்தி தருவேன். சரியா பணம் காசுல செல்வாக்க தாரேன், எந்த ஊர்லயும் தாரேன். கடனெல்லாம் முடிச்சு கொடுப்பேன். ஆனா உனக்கு கடன் இல்லை. உண்மையால எனக்கு கடன் வந்தாலும் 2 ஏன்னா இப்பதான் கை காட்டுனேன். எத்தனை காட்டினேன் சொன்ன சரியா இருக்கும். கருப்பசாமி கருப்பசாமி நாக்குல சுத்தமா இருப்பேன். மாறி தரேன், எந்த ஒரு குறையிலும் காப்பாத்தி தரேன். எப்படிப்பா? சரியா வேற என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? உனக்கு என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஐயா எனக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை வேணுங்க. உனக்கு 7 வருஷம் என் பக்கத்துலயே வச்சிருப்பேன். சந்தோஷம். ஆனா உள்ளத்தை சுத்தமாக்கி இருக்கணும். ஆ கருப்பசாமி சொல்றது புரியுதாடா? ஆமாங்க. அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டேன். சாட்டை யாராவது கழுத்துலயே போட்டிருக்கேன். சரி. அப்ப யார் செய்தாலும் அடிப்பேன். கருப்பசாமி நல்லபடியா கும்பிடு, உனக்கு இந்த தொழில நல்லபடியா இருக்கும். சரி. குறை வராது. ஒவ்வொரு நாளும் மென்மேலும் ஏறும். பயப்படாது. சரி நீங்க கனி ஒரு 9 கனி கிடக்கா? கிடைக்கியா எத்தனை கனி இருக்கு? தனியாக 50 கணிட்டு மிச்சம். அது நீ 2வது வாங்கினது தப்பு. ஆமாம் ஒரு வாந்தப்பா எந்தப்பா. ஆனா பழைய கனியில 9 தான் கிடக்கும். 9 தான் இருக்கு. போயிட்டு வா. சந்தோஷம்.